ஹாய் ஹலோடா நான் உங்கள் அஷ்டா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க செல்ல குட்டிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் ஹைப் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் டச் பண்ணால் போதும், வேறு எதுவும் பண்ண வேணாம். ஓகேடா, போன பாட்டு எதோட நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா அதை வந்து கண்டினியூ பண்ணலாம்டா. வி செம்மையா மாசா அவங்களை நல்லா வச்சு எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் எல்லாரும் பண்ணிட்டான். இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தாலும் வீ கூட கொஞ்சம் சண்டை போட்டு கொஞ்சம் அவனும் கொஞ்சம் சிரிக்க வைப்பான். அப்படியே தான் நீங்கள் உங்கள் ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ்க்கு போயிருப்பீங்க. வீக் கூட எல்லாம் உங்களை ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துருப்பாங்க, இன்க்ளூடிங் உங்களை. ஏன்னா அவங்க நெத்தியில் போட்டு அவ்வளோ பூ, ஏன்னா கிளாஸ்க்கு நீங்கள் வரையில அப்படி எடுத்துருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ எல்லாமே இருக்கும். அதுவும் வீக் கூட ரூபியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அங்கே இருக்க நிறையா பேத்துக்கு ஒரு மாதிரி டவுட்டாக எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் கிளாஸ்க்குள்ளே போனோன்னு உங்களுக்கு செம்மக்கும் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதோட நீங்கள் கிளாஸ் எடுக்கல, யாருமே கவனிச்சாங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் கேட்ட கேள்விக்கு யாருமே ஆன்சர் பண்ணல. செம்ம கோவத்தோட நீங்கள் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு உங்கள் கேபினுக்கு போயிருப்பீங்க. பின்னாடியே ரூபி வந்திருப்பான். டோர் ஓப்பன் ஆகிற பார்த்துட்டு நீங்களும் பார்க்குறீங்க ரூபி தான். நினச்சி கூட பார்க்கல ரூபி நீ இப்படி பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பீங்க. பார்த்தா அவ வேற மாதிரி. என்ன மேம், மேலே குங்குமம் பூவு அப்படி இப்படின்ட்டு ஃபேர் கூடவா, உங்களுக்கு அவனுக்கு என்ன இருக்கு, என்கேஜ்மெண்ட் மேரேஜ்னா சொன்னீங்க அப்படி இப்படின்னு கேட்டிருப்பா. ஹெட்டை டச் பண்ணி இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டிருப்பா. உங்களுக்கு அதை பத்தின ஷாக்கா இருக்கு. உங்க கை தானா டச் பண்ணிட்டு இந்த குங்குமத்துக்கு பார்த்து நீங்க இவ்வளோ கோவமா வெளில போன்றிருப்பீங்க. அவளும் வெளில கோவமா போயிருப்பா. நீங்க ரெஸ்ட் ரூம்குள்ள போய் மிரர்ல பார்த்தா உங்களுக்கே ஷாக்கா இருந்திருக்கும். ஏன்னா அவன் தான் பூவு குங்குமம்லாம் வச்சு விட்டான். உங்க மைண்டுக்கு வீ தான் வரேன்னு இதோட தான் ஸ்டாப் பண்ணிப்பேன், ஏதாவது கண்டினியூடா. இதுக்கு உங்க மண்டைக்குள்ள என்னென்னமோ தோணுது. அவன் சொல்லியிருப்பான்லடா, இன்னைக்கு என்ன டே, ஸ்பெஷல் டே, ஃப்ரெண்டு கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லல. ஒருவேளை அவன் அவன் தயங்கா இருந்து இது இது சரி அப்படின்ட்டு உங்களுக்கு உங்களுடைய, அதாவது இந்த 3 இயர்ஸ் தாலி கட்டி 3 இயர்ஸ் ஆகுது, இதான் ஞாபகப்படுத்தி இந்த பூ, இந்த பொட்டு, ஹல்வா அப்படின்ட்டு உங்களுக்கு என்னென்னமோ தோணிட்டு இருக்கு. கோவம் அவ்வளவுக்கு வருது. இல்லை அப்படின்னு நீங்கள் அழிக்க போகிறதுக்கு கை எடுத்திருப்பீங்க. இல்லை இது இப்படி போய் கட்டினா தான் நம்புவான். இல்லை இதுக்கும் ஏதாவது சொல்லுவான். இல்லை இருடா அப்படின்ட்டு கோவத்தோட அந்த ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் பேக்கு உங்கள் ஃபோனு எல்லாம் ஒரு மாதிரி கோவத்தோட எடுத்துட்டு உங்கள் கேபினை விட்டு வெளில போறீங்க. சும்மா விட மாட்டேன், இதுக்கப்புறம் நீ தப்பிக்க முடியாதுடா. எனக்கு காலையில் பார்க்கல எப்பயும் போல மாதிரி இல்லாம உன் பேச்சு மட்டும் தான் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்கு நீ பொறிக்க மாதிரி அந்த ஸ்டெப்ல ஏறி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது கோவம். அப்போ அன்னை நீங்கள் செகண்டரி கிளாஸ்க்கு போயிருப்பீங்களடா, எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க நடந்து போகையில். அப்புறம் செகண்டரி கிளாஸ்க்குள்ளேயும் ஃபேஸவே பார்த்துருப்பாங்க. என்னன்னு கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸு பூ இதுதான் ஒரு மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு நினச்சி நீங்கள் இப்படி நடந்து அந்த கிளாஸ் கவனிச்சிருப்பீங்க. அர்ஷத் கூட சொல்லியிருப்பான் கல்யாணம் அதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு. உங்களுக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்றி அவ்வளவுக்கு உங்களுக்கு கோவம் வருது. என்னதில்ல நீங்கள் என்னடா இது கொட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லல, அவன் இதுதான் பண்ணியிருக்கானோ அப்படின்ட்டு உங்களுக்கு அப்படியே தாங்க முடியல. நீ மட்டும் தயங்காட்ட என் கையால் இன்னைக்கு உனக்கு சாவு. ஒன்று நான் உயிரோடு இருக்கணும், இல்லை நீ இருக்கணும். ரெண்டு விதத்தில் யாராவது போராடத்தான் இருக்கணும். நீ இருந்தா கண்டிப்பாக நான் இருக்க மாட்டேன். அப்படி நான் இருந்தா நீ இருக்கவே கூடாது. உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உங்கள் கிளாஸ் தான் போகிறீங்க. ஆல்ரெடி அங்கே ஒரு ஸ்டாப் இருக்காங்க. ஒயன் மேம் அவங்களும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க உங்களை. எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க ஒயன் மேம். பி பே பார்க்கணும். உள்ளே போய் அவ இருக்க பிளேஸை பார்க்குறீங்க. சாரி மேம், இப்போ தான் வி வெளில போனா. இங்கே ஸ்டாப் ரூமா பி அங்கே இருக்கிற எல்லாம் பார்க்குறாங்க. உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது. ரூபிக்கு சுத்தமாக உங்களுக்கு அழுதா கூட அவளுக்கு கோவம் தான் வருது. ரூபியை பார்க்குறீங்க, இவ்வளோ உங்களை ஒரு மாதிரி தான் பார்க்குறா. இல்லை மேம் அவன் வீட்டுக்கு போகிறான். எதுக்குன்னு தெரியுமா? சாரி மேம் அது தெரியாது, பிரின்சிபல் தான் அனுப்பிட்டாங்க. ஓகே தேங்க்யூ. எதுக்கு மேம், என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை. இங்கே வெளில போகிறீங்க வீட்டுக்கா? எங்கே போனாலும் சும்மா விட மாட்டேன். நீங்கள் பிரின்சிபல் கூட கால் பண்ணி எதுவும் சொல்லலை, ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கிங் ஏரியா தான் உங்கள் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவ இருக்க பிளேஸ் நல்லாவே தெரியும். செம்ம ஃபாஸ்ட்டாக கோவத்தோட அப்படி போயிட்டுருக்கீங்க. சிக்னல் போட்டாங்க, ஸ்டாப் ஆகிட்டீங்க. உங்கள் ஹெட்டில் ஃபேஸில் கையிலலாம் தண்ணி படுது. நிமிர்ந்து பார்த்தா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. க்ரீன் சிக்னல் போட்டாங்க, ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கீங்க. நான் சும்மா விட மாட்டேன், அப்புறம் தப்பிக்க முடியாது தயா. வரத்துல எனக்கு உங்களை சந்தேகம் இருந்தாலும் அது நீ இருக்க மாட்டேன் நம்பிக்கிட்டே இருந்தேன். இதுக்கப்புறம்
உங்களுக்கு மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்குது. காலையில இருந்து அவன் பேசினது, சொன்னது எல்லாம் உங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. உங்க ஸ்கூட்டியை ஸ்டாப் பண்றீங்க. அவன் ஸ்டே பண்ணிருக்க அந்த பில்டிங்கை பாக்குறீங்க. எனக்கு இது பார்க்கவே தெரிஞ்சுச்சு. கோவத்தோட உங்க பேக்ல எடுத்துட்டு உங்க ஸ்கூட்டியை ஸ்டாப் பண்ணிட்டு கீ எடுத்துட்டு இவ்வளவு ஈரத்தோட உள்ள போறீங்க. ரிசப்ஷன்ல பாக்குறீங்க. அவங்களெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அவங்க உங்களை பார்த்துட்டு ஹாய் மேம் சொல்றாங்க. லிஃப்ட் ஆன் பண்றீங்க. அவ இருக்க ஃப்ளோர் நம்பர் உங்களுக்கு தெரியும். ரூபி சொன்னது அஃபேர். லிஃப்ட் ஓபன் ஆகுது. வீட் டோர் கிட்ட பாஸ்வேர்ட் போடுறீங்க. ஓபன் ஆகுது. உள்ள போறீங்க. இந்த ஹாலே சுத்தி பாக்குறீங்க. எங்கடா இருக்க? எங்க இருக்க? ரூம்ல இருப்பேல. ஸ்டெப்ல ஏறி போறீங்க. இந்த மாதிரி பொறுக்கிக்க எப்படிதான் என்ன கடவுள் இரா வச்சிருக்காரு தெரியல. நல்லவங்களை மட்டும் ஏன்னா இந்த மாதிரி பொறுக்கி கூடவே பாக்குறதுக்கெல்லாம் ஜென்ம ஜென்மமா சூழ்நிலையை கொண்டுட்டு வராருன்னு தெரியல. அவனை பார்க்க கூடாது அப்படி நினைக்கல. அவனை மாதிரி ஒருத்தன் ஆனா இப்ப இவனை அவனாண்டு பிச்சுக்கிற மாதிரி இன்னைக்கு இல்ல டோர் ஓப்பன்ல இருக்கு. இல்ல நான் வந்தே அவன் என்னால முடியாது சொல்றேன். பியோட ஷோல்டர் திருப்புறீங்க. அவன் திரும்புறான். உங்களை பாக்குறான். செம்ம கோமா ஈரமா நினைச்சிட்டு அவனை பார்த்து முறைச்சிட்டு ஒருக்கி அப்படின்னு அவன் ஃபேஸ்ல பல்லாருன்னு அரையிறீங்க. அவன் கண்ணுல அவ்வளோ டியர்ஸ். அவ்வளோ தைரியம் தான். உங்களை வந்து டைட்டா ஹக் பண்ணிட்டு அழுகுறான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பாவுக்கு ஏதாவது ஆயுமா? அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை விட்டுட்டா பொறுக்கி என்னடா பண்ற? அவனை பிடிச்சி தள்ள பாக்குறீங்க. அவனை புஷ் பண்ண பாக்குறீங்க. கண்ண டியர்ஸ். என்னடா நீ அழுது நடிச்சா நான் நம்பிட்டு நினைக்கிறியா? அழுகுறான். போன்ல வேற சார் நீங்க வர வேணாம் சார், அப்பா நாங்க பாத்துக்கிறோம். அந்த சவுண்டும் கேக்குது. இல்ல நான் நம்ப மாட்டேன். இதெல்லாம் அவனோட பிளானா இருக்கும். நம்பாதடி. இதெல்லாம் அவனோட பிளான். அவனை தள்ளத்தான் பாக்குறீங்க. ஏன்னா தயங்க பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்காண்டி அவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு ஸ்கூல் டயத்துல நீங்க பாத்திருக்கீங்க. இல்ல நான் வர்றேன். டிக்கெட் புக் பண்ணுங்க. நான் பார்த்தே ஆகணும். இழுத்துக்கிட்டே பேசுறான். இல்ல நான் வரேன். உங்க ஷோட்ல எல்லாம் அது ஒரு மாதிரி டிராப் வருது. அழுகுறானா? உண்மையா இருக்குமா? என்ன இருக்கும்? நடிக்கிறான். இல்ல உண்மையா இருக்குமா? எதுக்கு அழுகுறான்? நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்க. டிக்கெட் புக் பண்ணல. காலை கட் பண்ணிட்டு உங்க அக்கா பிரேக் பண்ணிட்டு பேக்லாம் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கான். கண்ணை தொடச்சிக்கிட்டே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். மேம் மேம் நீங்க சாரி மேம், அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் மேம், அதான் கிளம்பிட்டு இருக்கு. என்னடா சொல்ற? ஆமாம் மேம், என் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கண்டிஸோட சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வெயிட்டிங் டீல் பேசிட்டு வரல ஆக்சிடென்ட் மேம், சாரி என்னால் இப்போ கூட பேச முடியாது, கிளம்புறேன். கபோர்ட்லாம் ஒரு மாதிரி அவனுக்கு கை கால்லாம் நடுங்குது. நீங்க செம்ம கோவத்துல அவனை சண்டை போட்டு அவனை கொல்லலாம் அப்படின்னு வந்திருப்பீங்க. அவனே ஒரு ஸ்டேபிளா இல்லை அப்படி இருக்கான். என்ன பேசுறது என்ன சண்டை இழுக்கிறதுன்னு தெரியாம அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. கையெல்லாம் நடுங்குது. ஒரு மாதிரி அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வச்சுட்டு போன் அடிச்சுட்டே இருக்கு. எடுக்கல. உங்களை பாக்குறான். அகெயின் வந்து உங்களை டைட்டா ஹக் பண்ணிட்டு செம்மையா அழுகுறான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. எனக்கிட்ட நீ என் அப்பா என் மச்சாங்க. ஆனா இப்ப அவங்க கூட அங்க இல்ல. அவங்க இருந்தா கூட என் அப்பா பாத்துக்குவாங்க. இவங்க மட்டும் தாண்டி எங்க அப்பாவுக்கு ஏதாவது பயமா இருக்குடி. உங்களை அவ்வளோ டைட்டா ஹக் பண்றான். அவனுக்கு ரொம்ப பதறுது. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் நடுங்குது. அப்பா என்ன சொல்றது உண்மையா இருக்குமா? இவ்வளவு உடம்பு நடுங்குது. தயங்காரத்தை அப்படி பண்ண மாட்டான். திமிரா இருப்பான். எதை பத்தி கவலைப்பட மாட்டான். உங்க கை எடுத்து ஒன்றும் இல்லடா ஒன்றும் இல்லை அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை மேம், எனக்கு பயமா இருக்கு. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லடா அப்பாவுக்கு இதாக இருக்காது. முதுக கொஞ்சம் ஒரு மாதிரி தட்டி கொடுக்குறீங்க. அவன் உங்களை ஹக் பண்ணியிருக்கான். உடம்புலாம் அவனுக்கு ஷிவர் ஆகுது, நடுங்குது. அது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஃபோன் அடிக்குதுடா. இல்லை மேம், என்ன வரக்கூடாதுன்றாங்க. அதான் பயமா இருக்கு. ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அவன் ட்ரெஸ்லாம் அகைன் போய் எடுத்துட்டு அது கீழெல்லாம் சிந்துது. ஃபோனை பார்த்துட்டே இருக்கீங்க. எடுத்து போய் அட்டன் பண்ணி என்னன்னு கேட்கலாமா வேணாமா அப்படி தோணுது. இன்னமும் உங்களுக்கு ஒரு டவுட்டு, இதெல்லாம் அவனோட பிளான் ஆயிருக்குமோ அப்படின்னு தோணுது. அவனை பார்த்தா ஒரு மாதிரி நடுக்கத்தோட அவன் எடுத்துட்டு இருக்கான். நீங்க இந்த ஃபோன் எடுத்து அட்டன் பண்றீங்க. அசிஸ்டன்ட் போட்டிருக்கு. ஹலோ சார். இல்ல அவங்க மேம் பேசுறேன். உங்களை திரும்பி பாக்குறான். அவனை பாக்குறீங்க. என்ன மேம் பேசுறீங்க? சும்மா இருடா. கை வச்சு அவனை சொல்றீங்க. எங்க சாரோட மேமா இருந்தா ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்குறோம். சாரை மட்டும் இங்கே வர விடாதீங்க பண்ணுங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இப்போதைக்கு வந்தா எங்க டீலருக்கு ஆப்போசிட் காரங்க சாரும் ஏதாவது பண்ணிடுவாங்க. ப்ளீஸ் மேம் அவங்கள மட்டும் வரவிடாம பார்த்துக்கோங்க. நாங்கள் பார்த்துக்கணும் சார். நிறைய இது சொல்கிறாங்க. நீங்கள் திரும்பி விய பார்க்குறீங்க.
ப்ளீஸ் மேம். சார் மட்டும் வேணாம். அவர் வந்தா கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா, அவர நம்மளால சேஃபா பார்த்துக்க முடியாது. அப்படி இப்படின்றாங்க. ஓ ஓகே, ஓகே. இவங்க அப்பாவுக்கு இல்ல ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. அப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க. பயப்படுற மாரி. இல்ல மேம். அது ஆப்ரேஷன் பண்ணா தான் தெரியும் அப்படின்றாங்க. நான் சார் மட்டும் வரவிடாம பார்த்துக்கங்க மேம். ப்ளீஸ் மேம். பார்த்தா 2 பேரும் எங்களால சேஃபா பார்த்துக்க முடியுமா என்னன்னு தெரியல. அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நான் பார்த்துக்கிறேன். என் கால கட் பண்ணிட்டேன். ஏய் இங்க பாருடா. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கல. அவன் பேக்ல ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு கீழ அவன் கப்போர்ட ஓப்பன் பண்றான். ஏன்னா அவனோட பாஸ்போர்ட் எல்லாம் இருக்குல்லடா. அத எடுக்குறான். இங்க பாரு அப்படின்ட்டு அவன் கைய பிடிக்கிறீங்க. சாரி மேம். என்னால இப்ப உங்ககிட்ட பேச டைம் இல்ல மேம். நான் என் அப்பா பார்க்க போணும். அதான்டா. இங்க இங்க பாரு நான் இப்பதான் கால் பேசினேன். உங்க உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் இல்லடா. சின்ன அடிபட்டுருக்கான். அவ்வளவுதான். நீ அங்க போ வேணாம். அப்பா அவங்கள பார்த்துக்குவாங்க. என்ன பேசுறீங்க மேம்? அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் மேம். கண்ணு பூரா டீயர்ஸ் வந்துட்டு இருக்கு. நீ பாருவி. உங்க அப்பா பார்த்துக்கோங்களா? உன்ன பார்த்துக்கோங்களா? அங்க போற உனக்கு சேஃப் இல்லடா. மேம் என் அப்பா மேம். நான் எப்படி இங்க பாரு இங்க பாரு. இங்க வா இங்க வா. தண்ணி குடுறா. எடுத்து குடுக்குறீங்க. மேம் எனக்கு வேணாம் மேம். டைம் ஆச்சு. நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. நீங்க எதுக்கு மேம் இங்க? சாரிடி பொண்டாட்டி. என்னால ஒண்ணு தண்ணி குடி. அவனுக்கு வேணாம் மேம். நீங்க கிளம்புங்க. ஆமா. நீங்க எதுக்கு மேம் இங்க இருக்கீங்க? அது அவன பார்க்குறீங்க. அவனே ஒரு மாரி இருக்கான். இந்த டயத்துல இவன டென்ஷன் படுத்த வேணாம். அப்படிதான். இல்லடா. நீ 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 அங்கருந்து சீக்கிரமா கிளம்பி போனியா? அது என்னாச்சோ அப்படின்னு. தேங்க்ஸ் மேம். எனக்காண்டி கேர் பண்ணி என்ன பார்க்க வந்தீங்களே. போதும் மேம். நீங்க டைம் ஆச்சு. நீங்க கிளம்புங்க. அவன் ஃபோன் எடுக்குறான். அசிஸ்டன்ட் கால் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி என்னன்னு கேட்டு கத்துறான். சார் அப்படின்னு சொன்னோன்னே அவரை திட்டிட்டு நானே புக் பண்றேன்ட்டு புக் பண்ண போறான். அந்த ஃபோனை பறிக்கிறீங்க. எனக்கு என்ன பண்ற? ஃபோனை கொடு. ஃபோனை கொடு ஓயன். ஒரு டிஎஸோடவும் கோவத்தோடவும் சொல்றான். உங்களுக்கு புரியுது அவன் கோவத்துல தான் அப்படி பண்றான் அப்படின்ட்டு. இன்னும் சொல்ல நான் கொடுக்க மாட்டேன். என்ன கோவப்படுத்தாதீங்க. ஒழுங்கா கொடுத்துரு. உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் இல்லடா. ஃபோனை கொடு ஓயன். நான் அடிச்சிருவேன். என்ன பண்ணாலும் கொடுக்க மாட்டேன். இப்ப நான் சொல்றது கேட்றா. அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல. நீ புரியுதா? உங்க அப்பா பாப்பாங்களா ஒண்ணு பாப்பாங்களா? போற சேஃப் இல்ல. நீ நீ கேட்டுக்கலாம். ஒன்னும் இருக்காது. ஃபோன் கொடுக்குமா? ஃபோனை தான் வாங்க போறான். நீங்க கொடுக்காம பின்னாடி வச்சுக்கிட்டு இங்க பாரு இங்க பாரு. நான் சொன்ன கேட்க மாட்டியா? அப்பாவுக்கு ஒன்றும் இருக்காது. உனக்கு சின்ன ஆக்சிடென்ட் தான். நார்மலா இருப்பி. இவ்வளவு டென்ஷன் ஆகாது. பாரு உன்னோட மேம்டா. கண்டிப்பா நீ மலையில நினைஞ்சு ஈரமா நினைக்கிறேன். ஒரு டவல் கூட கொடுக்குறியா? இப்படிதான் மேம கேர் பண்ணுவியா? எனக்கு ஏதாவது நான் எப்படி பார்ப்பேன்? மேம் சாரி மேம். அவன் போய் வேமா டவல் எடுக்கிறான். பக்கத்தில் அவங்க ட்ரெஸ் இருக்கு. இதுங்க இதை மாற்றிட்டு என்னோட லாக் நம்பர் தெரியல. எடுத்துட்டு மாற்றிட்டு கிளம்பிருங்க. எடுத்துட்டு அவன் பேக் எடுக்கிறான். நீங்கள் அவன் ஃபோனு பாஸ்போர்ட் அந்த பெட்டில் கிடக்கு. அதை எடுத்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸு டவல்லாம் எடுத்துட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடிட்டீங்க. என்னம்மா பண்ணுறீங்க? ஊரை போட்டு தட்டிட்டு இருக்கான். நீங்கள் அதை வச்சுட்டு உங்களை மிரரில் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் இவனை கொல்லலாம். இவன் பண்ணதுக்கு என்னை சும்மா விடக்கூடாது. தயாங்க நினச்சி நீங்கள் என்னென்ன டென்ஷன் கோவத்துலலாம் வந்தீங்களோ அதுக்கெல்லாம் இது ஆப்போசிட்டா. அவன் பெரிய ப்ராப்ளத்தில் அவங்க அப்பா ஆக்சிடென்ட். அவன் ஸ்டேபிளா இல்லை. ஒரு மாதிரி இருக்கான். அவ்வளோ கோவத்தில் வந்திருப்பீங்க. தேவை நார்மலாக இருந்தா அடிச்சதுக்கு கூட எதுக்கு மேம் அடிச்சிங்கன்னு கேட்டிருப்பான். நீங்கள் அடிச்சது கூட உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கூட உங்களுக்கு தெரியல. அவன் டோரை போட்டு தட்டிட்டு இருக்கான். அவன் கத்துறதெல்லாம் உங்களுக்கு கேட்குது. நீங்கள் இது இருந்தால் போயிடுவான். எங்கே அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்ட்டு. பெரிய பிஸ்னஸ் மேன் அதாவது வியோட அப்பா. இந்த வீடியோ அவ்வளோ பெருசாக இருக்குது. அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு வேளை ரிச்சாக இருந்திருக்கும். நீ கூட அடிக்கடி சொல்லுவான் ட்ரிப்பு அப்படி இப்படின்னு போவாங்க. பிஸ்னஸ் டீலாக போவாங்க. அசிஸ்டன்ட் கூட ஆப்போசிட் டீல்காரங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இவருக்கு ஏதாவது வந்துருமோ அப்படின்ட்டு நிறைய ஏதாச்சும் யோசிச்சு இவனுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி பண்ணுறீங்க. இது உங்கள் ட்ரெஸ்ஸு. உங்களுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. இதை அவன் வாஷ் பண்ணி வச்சுருக்கானா அப்படின்ட்டு. ஏன்னா இதுலலாம் பிளட் அப்படி இருந்திருக்கும். ஒரு மாதிரி ஷாக்காக இருந்தாலும் நான் பண்ணி வச்சுருக்கானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஸ்கர்ட் எல்லாத்தையுமே பண்ணி வச்சுருக்கான். ஒரு மாதிரியாகவும் இருக்கு. நீங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை அங்கே கழட்டி வச்சுட்டு இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறீங்க. அவன் டோரை டம்மு டம்முன்னு தட்டிட்டு இருக்கான். கொடுங்க மேம் டைம் ஆச்சு நான் போகணும். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கொடுங்க மேம் கத்திட்டு இருக்கான். நீங்க டோரை ஓப்பன் பண்றீங்க. உங்க கழுத்தை தான் பிடிக்கிறான். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? நானும் பார்த்துட்டு இருக்கேன் மேம் மேம்னு. வால்ல லாக் பண்றான். உங்களுக்கு பெயினா இருக்கு. வலிக்குதுடா. என்னடா பண்ற அப்படின்னு அவன் கையை போட்டு அடிக்கிறீங்க. நார்மல் ஆயிட்டு எங்க இங்க பாஸ் போடுங்க போடுங்க. அவன் தலையெல்லாம் வலிக்குது. தலையெல்லாம் சுத்துதுமா. இங்க பாரு இங்க பாரு இங்க பாருடா அப்படின்ட்டு அவன் ஃபேஸை பிடிச்சி ஒரு மாதிரி எக்கி கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை இங்கே பாரு. அப்பாவுக்கு ஒன்றும் இருக்காது. அம்மாவுக்கு ஒன்றும் இருக்காது. எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றி அப்படியே உங்க மேலே சாயிறான். என்னாச்சுடா? அவன் வெயிட்டுக்கு
நீங்களும் அப்படியே அவங்க கால் ஸ்லிப் ஆயி இந்த பெட்லயே விழுகுறீங்க. அவங்க மேலயே விழுகுறான். அவன எழுப்ப ட்ரை பண்றீங்க. அவன் ஹெட்ட உங்க நெக்குக்குள்ள அவன் ஹெட்ட தூக்க பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாரி பயமா இருக்கு. ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்ட்டு. அப்புறம் அவன் வெயிட்டா இருக்கான். அவன தள்ள முடியல. ஷோல்டர் புடிச்சு தள்ளுறீங்க. அவன முதுக வச்சு ஒரு மாரி தட்டுறீங்க. எந்திர்றா என்னடா ஆச்சு அப்படின்ட்டு. என்னாச்சு? எந்திரிடா. அம்மா. தண்ணி எடுக்கலான்னு ட்ரை பண்றீங்க. தண்ணி ஜக் அங்க இருக்கு. உன்னால அத எக்கி கூட எடுக்க முடியல. இவனும் வெயிட்டா இருக்கான். இவன் நகட்டவும் முடியாம ஒரு மாரி எக்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்க கைக்கு எட்டவே இல்ல. அவனோட ஃபோன், பாஸ்போர்ட் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. அத வச்சு அந்த தண்ணிய கொஞ்சம் நகட்டலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணா, ம்ஹ்ம். அது நகட்டையில அது கீழ விழுந்து டொப்புன்னு உடைஞ்சிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க 2 கைய வச்சு அவன் முடிய பிடிச்சு ஒரு மாரி தூக்குறீங்க. ஹெட்ட ஒரு மாரி பார்க்குறீங்க. அவன் ஃபேஸ்லாம் ஒரு மாரி பிங்க் ஆயி, அழுத்து ஹாஃப் ஐஸ்ல க்ளோஸ் பண்ணி ஒரு மாரி இருக்கான். மயங்கிட்டான். உங்கனால மூச்சு விட முடியல. அவ்வளோக்கு ப்ரீத் ஆகுது. ஏன்னா அவனோட ஷோல்டர் உங்க நெக்கே மறைச்சு ஷோல்டர்லாம் ஒரு மாரி அமுக்கி க்ளோஸ் பண்ண மாரி உங்க ஹெட்ட மட்டும் தான் தெரியிற மாரி இருக்கு. மூச்சு விட முடியல. அவ 2 கையும் அந்த பெட்ல இங்கிட்டும் அங்கிட்டும் பிளேஸ் ஆயிருக்கு. வெயிட்டா இருக்குடா. உங்க கை இருக்குல்லடா, அத எடுத்து இந்த கை இருக்குல்ல, ஒரு மாரி தூக்கி அப்படியே நாட்டலான்னு பார்த்தா, நகட்ட முடியல. கொஞ்சம் கூட நகர மாட்றான். எனக்கு நல்லா புரியுது. அவன் ஃபெயிண்ட் ஆயிட்டான்னு. அப்படியே க்ளோஸ் பண்ண மாரி படுத்திருக்கான். உங்க கால வச்சு கொஞ்சம் எக்குற மாரி, அ அந்த பெட்ல கொஞ்சம் நகட்டுற மாரி, அதாவது பின்னாடி அப்படி போற மாரி போனா, எங்க கொஞ்சம் அ நகட்டி அவன தள்ளிர்லாமா அப்படி தோணுது. ட்ரை பண்றீங்க. ம்ஹ்ம். அது எப்படின்னா, உங்க கால் 2ம் கீழ தொங்குது. அவனோட கால் 2ம் கீழ தொங்குது. அதனால உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் சைடுல வர்றதுக்காண்டி அவன போட்டு முதுகுல டப்பு டப்புன்னு அடிக்கிறீங்க. "எழுச்சு எந்திரிப்பானா" அப்படின்ட்டு. ஒரு மாரி கிள்றீங்க. ம்ஹ்ம். அசையவே இல்ல. உங்களுக்கு ஒரு மாரி பயம். "ஏதாவது ஆயிருச்சோ?" அப்படின்ட்டு. "டேய் டேய் வெய். உனக்கு ஏதாவது ஆயிருச்சாடா? டேய் டேய் எந்திர்றா. என்னாச்சு?" அவன் அவங்க நிக்கிக்கிட்டு தானே இருக்கான். ஒரு மாரி கத்துறீங்க அவன் காதுகிட்ட. சைடா அவங்க ஹெட்ட மட்டும் திருப்பி. ம். அவன் காது இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவன் காத பயங்கரமா கடிச்சு வைக்கிறீங்க. அப்பதான் ஐஸ ஓப்பன் பண்ணி ஒரு மாரி சவுண்டே விடுறான் வலிக்குதுன்னு. எந்திரிடா. என்னாச்சு? ஏய். அ மேலேருந்து நகண்டு பெட்ல படுக்குறான். ப்ரீத் பண்றீங்க. எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு உட்கார்றீங்க பெட்ல. உனக்கு ஒண்ணும் இல்லடா. உனக்கு ஒண்ணும் இல்லல. அவன் ஃபேஸ பார்க்குறீங்க. ரொம்ப டயர்டா அப்படி இருக்கான். அவன் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாரி தொடச்சு விடுறீங்க. மெதுவா அவன் பெட்ல எந்திரிச்சு வேஷ்டியெல்லாம் கலண்டுருச்சு. பாக்ஸர் தெரியுது. ஒரு மாரி திரும்பிக்கிட்டீங்க. இரு உனக்கு தண்ணி கொண்டு வரேன். மேம் அது இல்ல மேம். கிளம்பிட்டேன். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. கொன்றுவேன்டா. நான் சொல்றேன்ல. அப்பாக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நல்லாதான் இருப்பாரு. அங்க ஒண்ணும் நீ போக தேவையில்ல. நான் நான் எதுக்கு? வேற அத அப்புறம் பார்த்துக்கிறேன். நான் சொல்றது கேளு. சொல்றது கேட்பே கேட்க மாட்டியா? நான் சொல்றது கேட்பே கேட்க மாட்டியாடா? கேட்குறேம்மா. ஒழுங்கா பேசாம வீட்ல இரு. உங்க அப்பா பார்த்துக்கிறதுக்கு அங்க உங்க அம்மா, அசிஸ்டன்ட் எல்லாம் இருக்காங்க. நீ இப்ப போனேன்னா உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அவங்க இன்னும் கஷ்டப்படுவாங்க. புரியுதா? நான் போய் தண்ணி எடுத்துறேன். மேம் என் ஃபோன் ஒன்றும் தேவையில்ல. ஃபோனை நானே வச்சுக்கிறேன். மேம் சொல்கிறேன்ல. போ ட்ரெஸ்ஸு மாற்று. நீங்கள் அவன் ஃபோனு பாஸ்போர்ட்லாம் எடுத்துட்டு அப்படியே நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே போகிறீங்க. தலையை பிச்சுக்குது. உண்மையாகவே அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஏதோ டீல் பேசுறதுக்கு போனதுக்கு ஆப்போசிட் கேங்காரங்க பெரிய அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு உங்கள் அப்பாவை போட்டு தள்ளலான்ட்டு இந்த மாதிரி வந்துருச்சு. அதனால தான் அவன் ஃபாஸ்ட்டாக இங்கேருந்து இருந்திருப்பான். அவன் எவ்வளவோ கனவோட அவனோட ஆனிவர்சரியை உங்க கூட எப்படியாவது ஜாலியாக கொண்டாடலாம். உங்களுக்கு சாவு தயாங் அப்படி இப்படின்ட்டு வேற வேற கெச் பிளான்லாம் போட்டா அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக அவள் அழுதுட்டு இருக்கா. லே பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. அவனுக்கு இருக்கிறது அப்பா, அதுக்கப்புறம் நீங்கள் 2 தவிர அவனுக்கு எதுவுமே முக்கியம் இல்லை. முன்னாடிலாம் அவன் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. இப்போ அப்பா எல்லாத்துக்குமே அவன் கஷ்டப்படுறதுக்கு அவன் என்னெல்லாம் தப்பு பண்ணணும் அதெல்லாம் மறைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அவங்க அப்பா தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அவன் இதெல்லாம் அந்த ஜெயிலுக்கு போயிருப்பானடா. அப்போ தான் அவனுக்கு அவங்க அப்பாவோட எவ்வளோ கஷ்டப்படுறாரு. நம்ம என்ன பண்ணாலும் அப்பா துணையாக இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு நிறையா இது அவன் மைண்டுக்குள்ளே வந்து அவங்க அப்பாவை கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அவன் உயிரே இப்போ வச்சிருக்க மாதிரி. அதை விட அவங்க மேலே கோவம், அப்சஷன், கோவம், லவ் எல்லாம் அதிகமாகி ஒரு சைக்கோத்தனமாக நிற்கிறான்.
எல்லாமே அமைதியா அவன் மனசுக்குள்ள வச்சு புதைச்சிட்டு இருக்கான். இந்த டயத்துல அவங்க அப்பாவுக்கு என்னன்னா, ஓகே அப்பா பார்க்க போலாம் அப்படின்னு தான் அவன் இதெல்லாம் கிளம்பிட்டு வந்திருக்கான். பட் நீங்க போடல. ஆனா நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்ட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இதே உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகலைன்னா, இந்த டயத்துல அவன் வீட்ல நீங்க இருந்தீங்கன்னா, உங்க புருஷன் தயங்க பார்த்துருப்பீங்க. இப்ப அவன் வீட்ல இருக்கிறதுக்கும், இன்னைக்கு உங்க 3 இயர்ஸ் ஆனிவர்சரி. இந்த டயத்துல அவன் வீட்ல, அவன் ரூம்ல இருக்கீங்க. சொல்லவே முடியாத அளவுக்கு அவன் என்னெல்லாமோ பண்ணியிருப்பான். அவனால எதையும் கூட யோசிக்க முடியல. மைண்டுக்குள்ள அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு தான் உனக்கு ஓடிட்டே இருக்கு. அப்பாட்ட பேசுறது கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு கொடுக்காம ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள சொன்னோடு தான் தயாங்க்கு ரொம்பவே பயம். அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்ட்டு. ஆனா நீங்க இப்ப அவன் வீட்ல கேட்டா கேட்டா இந்த ரீசன் சொல்றீங்க அப்படின்னா அவனுக்கு கால் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு அதுவும் மண்டைக்குள்ள ஓடிட்டு அவன் என்ன பண்றானா அப்படியே ஒரு மாதிரி அந்த ரூம்குள்ளேயே நடந்துக்கிட்டு அவன்கிட்ட போயிட்டு இருக்கான். நீங்க அவனை இங்க இருந்து போக விடக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. இங்க நினைச்சிருந்தா சண்டை போட்டு தயங்க வியான்ட்டு கேட்டு இது தயங்கந்தா போய் தொலைந்து சாகட்டும் அப்படின்னு கூட விடலாம். ஆனா அவனை பார்த்துட்டு நீங்க வந்ததை எதுவுமே கேட்காம அவனை காம் பண்ணிட்டு ஈயாவே நினைச்சிட்டீங்க. கேட்க வரதே கேட்காம அவனை காம் பண்ணி இங்க இருக்க வச்சுட்டு இருக்கீங்க. கிச்சனை பார்த்தா நீங்க என்னைக்கு யூஸ் பண்ணீங்களோ அப்படிதான் இருக்கு. ஏன்னா 1 வீக் டூர் போயிருப்பீங்களடா அந்த இது இப்போ 2 டேஸ் தான் ஆகுது. அதனால குக் பண்ணாம ஒருவேளை ஹோட்டலில் வாங்கியிருக்கலாமோ அப்படி தோணுது. அது வரைக்கும் இவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வராமல் இருந்திருப்பாங்க. ஓ அவள் தான் அடிக்கடி சொல்லுவாள்ல ட்ரிப் மீட்டிங் அப்படி இப்படின்னு போயிட்டுருப்பாங்கன்னு அப்படின்ட்டு தண்ணி போட்டுட்டு ஸ்டெப்பில் வாரீங்க. டோரை ஓப்பன் பண்ணால் அவன் அங்கிட்ட இங்கிட்ட நடந்துட்டுருக்கான். அவன் ட்ரெஸ் கூட மாற்றாம வேஷ்டி கலண்டு பாக்ஸரோட அங்கிட்ட இங்கிட்ட நடந்துட்டுருக்கான். என்னடா பண்ணிட்டுருக்க? உன்னை நான் என்ன சொன்னேன்? திரும்பிக்கிட்டீங்க. அம்மா என் பாஸ்போர்ட் ஃபோன் நான் கிளம்பணும். கிட்ட வாரா முடியாது. மரியாதை போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்க போ. நான் சொல்கிறது கேளுங்க. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா வேற மாதிரி பார்ப்பீங்க. என்ன வேணா இருக்கட்டும். ஓ போய் ட்ரெஸ்ஸை மாற்று. ஓடா பண்ண ட்ரெஸ் தானே மாற்றணும். ஆமாம் அவனும் பேண்ட்டை போய் எடுத்து நீங்கள் இருக்கீங்க அதை கூட வேணா கண்டுக்கலாம் இல்லை. ஏன்னா அவனோட ஒய்ஃப் நீங்கள் ஒரு எப்படி போகிறான் பாரு அப்படின்னு நீங்கள் திரும்பிக்கிட்டீங்க. அவன் எடுத்து மாட்டிட்டான். போட்டேன் பாஸ்போர்ட் ஃபோனை கொடுங்க. தண்ணி குடி. உனக்கு ஒரு சொன்ன புரியாதா? தண்ணி குடிடா குடு. ஏய் சிந்தாமடா. சிந்தி ஒரு மாதிரி குடிச்சிட்டு குடிச்சிட்டு உங்க கையில இருக்கிறத வாங்க வரா. நீங்க ரொம்ப டைட்டா பிடிச்சிட்டு பின்னாடி வச்சுக்கிறீங்க. என்ன நீ பாருடி உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் இல்லடா. உங்க அப்பா நல்லாயிருவாங்க. உங்க அம்மா வந்துருவாங்க. உங்க போன உனக்கு சேஃப் இல்லைன்றாங்க. உங்க அப்பா அம்மாவை பாத்துக்கிட்டு உன்னையும் பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு தான் உனக்கு வேணான்றாங்க. அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. நீ வீட்டுல இரு சொல்லிட்டீங்களே. என்னடா இவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு உங்க கைய பிடிச்சு இங்க பாரு என் ஹார்ட் எப்படி பயத்தில் துடிச்சிட்டு இருக்குன்னு இதை உன்னால ஃபீல் பண்ண முடியுதா? அவன் ஹார்ட் அவ்வளோக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கு. இதை உன்னால காம் பண்ண முடியுமா? சொல்லு. இங்கே இருக்கேன். நீ சொல்றதெல்லாம் நான் கேட்குறேன். அது சொல்ல முடியுமா? அது இல்லடா. முடியாதுல்ல கொடு. என்னால் நேரம் பார்த்தா மட்டும்தான் என்னால் நார்மலாக இருக்க முடியும். நீங்கள் எவ்வளவோ சொல்கிறீங்க ஆனால் கேட்கவே மாட்டான். உங்கள் கையில் இருக்கிறதெல்லாம் வாங்க போகிறான். நீங்கள் அந்த ரூம்குள்ளேயே ஒரு மாதிரி தள்ளி முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நீ உங்கள் கிட்டவே வந்து கொடுங்க கொடுங்கன்ட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். நீங்கள் அதை பின்னாடி வச்சுக்கிட்டு சொல்கிறது கேளு. ஒன்றும் இருக்காது. நான் இருக்கேன்ல அவன்கிட்ட நான் பேசிட்டேன்டா. எல்லாம் போய் சொல்கிறாங்க. ஃபோன் மட்டும் கொடுங்க. அவனை நீங்கள் ஒரு மாதிரி தள்ளுறீங்க. ஏன்னா சின்ன பையன் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னால இப்போலாம் எல்லாத்துக்குமே கோவம் வர்றது ஒரு நார்மல் தான். இந்த பசங்களுக்கு கோவம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால தான் இப்படி பண்ணுறான். சொன்னால் புரிஞ்சுக்குவான் அப்படிதான் அவனை காம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் கேட்கவே மாட்டான். உங்களை ஹக் பண்ண மாதிரி அதாவது அப்படியே உங்களை ஹக் பண்ணி பின்னாடி கையில் இருக்கலடா அந்த ஃபோனை வாங்கலான்னு வரான். இன்னொரு கை வச்சு அவன் ஷர்ட்டை பிடிச்சி ஒரு மாதிரி பின்னாடி பூடா அப்படின்னு தள்ளுறீங்க. 2 பட்டனை பிஞ்சிருச்சு. ஐயோ ஏன்டா அப்படி இருக்க? நீ என்ன பண்ணுறனா உங்களை அப்படியே ஷோல்டர் பிடிச்சி அதை புஷ் பண்ணி பெட்டில் தள்ளிட்டான். தம்முன்னு விழுந்துட்டீங்க. ஏய் நீங்கள் எந்திரிக்கலான்னு போகிறதுக்குள்ள அவங்க மேலே வந்து உங்கள் கையில் இருக்க ஃபோனை பாருங்கிறான். அவனை ஒரு கையில் தள்ளவும் பார்க்குறீங்க. இன்னொரு கையை பிடிச்சிக்கிறீங்க. நல்ல முடியல. உங்கள் கையில் இருக்க பாஸ்போர்ட் ஃபோனை வாங்கிட்டான். என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இவனை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கும் தெரியும் ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க பசங்களால ஸ்டாப் பண்ணவே முடியாது. அப்படித்தான் வீயும் ஃபீல் பண்ணுறேன். சரிடா நீ சொல்கிறதுக்குள்ள இன்னொரு கை எடுத்து உங்க வாயை க்ளோஸ் பண்ணி உங்களை பேச விடாம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டான். அவன் எப்படி உங்க மேல இருக்கானா அவனோட க்ளோஸ் பண்ண கை உங்க நெக்கு அதாவது இந்த சைடு அந்த பெட்ல அமுக்கி அவன் ஹேண்ட் வச்சு உங்க மவுத்தை க்ளோஸ் பண்ணியிருக்கான். அவனோட ஃபேஸ் இன்னொரு கை
இங்கிட்டு ஷோல்டர் இருக்குல்லடா, அங்கிட்டு திரும்பிக்கிட்டு அவன் ஃபோனை ஆன் பண்றான். நீங்க அவனை கண்ணால ஒரு மாதிரி பிதுங்கி அப்படி அவனை பாக்குறீங்க. ஆனா அவன் அதை கண்டுக்காம உங்களை பேச விடாத மாதிரி பண்ணி அவன் ஃபோன் ஆன் பண்ணி டிக்கெட் தான் இந்த டைமிங்ல இருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு புக் பண்றான். கிடைக்கல. எல்லாம் பேசுறது உங்களுக்கு கேக்குது. டென்ஷனோட கத்திக்கிட்டு தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நீங்க ஒரு மாதிரி உங்க ஹெட்ட ஆட்டுறீங்க. இப்பெல்லாம் உங்க மேல படுத்திருக்கான். இப்படி டைம் ஆகுது. ஒரு கோத்துல அசிஸ்டன்ட் கால் பண்ணி கண்ணா அப்படின்னு கடாவுறான். அப்பாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சா, என்னாச்சு, யார் ஆக்சிடென்ட் பண்ணலாம் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அப்பா கொண்டு இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிடும், நீ வர வேண்டாம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். இல்ல நான் வருவேன். ஆளை கட் பண்ணிட்டு அகைன் புக் பண்றான். ஒரு 10 o'clock ஒரு பிளேட் இருக்கு, அந்த டைமிங் புக் பண்றான். அதுவும் ஓகேவாச்சு. இப்பதான் அவனுக்கு நிம்மதியா இருக்கு. அப்படியே படுக்கிறான். அவனோட ஹெட்டு உங்க நெக்ல ப்ரீத் பண்றான். அந்த மூச்சு உங்க நெக்ல படுது. அவன் மூக்குக்கு லைட்டா கொஞ்சம் ஈரமா அந்த பூவோட ஸ்மெல் வருது. அவன் ஹெட்டை தூக்கி இப்பதான் பாக்குறான் உங்களை. சாரி, உங்க மவுத்ல இருந்து கை எடுத்துட்டான். செம்மையா ப்ரீத் பண்றீங்க. அதனால ப்ரீத் பண்ண முடியாம அவ்வளோ டைட்டா பிடிச்சிருப்பான். உங்க ஃபேஸை ஹக் பண்ணி சாரி டிக்கெட் புக் பண்ணிட்டேன், உன் பேச்சு கேட்கணும் போல இருக்கு, என்னால முடியாது, ஏ அப்பா எனக்கு நீயே முக்கியம், சாரி அப்படின்னு உங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றான். விய ஷாக்கா பாக்குறீங்க. உங்களை பார்த்து ஸ்மைல் பண்றான். ஒன்றுக்குள்ள எனக்கு வெயிட் பட் டைம் லெவல் 35 ஆச்சு. 16 மணிக்கு மேல ஆயிடுச்சா. ஒரு மாதிரி புஷ் பண்றீங்க. அல்வி ஒரு மாதிரி தள்ளி விட்டு ஒண்ணு உங்க மேல இருந்து எந்திரிச்சிடறான். ஏமா எந்திரிச்சு உங்க பேக்கை தான் தேடுறீங்க. என்ன தேடுறேன், ஒண்ணுதான், உங்க பேக் வீட்டுக்கிட்ட இருக்கு. வேகமா அதை எடுக்கிறீங்க. அதை ஓபன் பண்ணி உங்க போன் எடுத்து ஆன் பண்ணி டைமா பார்த்தா அவ்வளோதான். உங்க அப்பா கால் பண்ணியிருக்காங்க, உங்க அம்மா கால் பண்ணியிருப்பாங்க. நீங்க மார்னிங்கே கொஞ்சம் அதாவது வைப்ரேட்ல போடாம சைலண்ட்ல போட்டீங்க. டெக்ஸ்ட்லாம் அதெல்லாம் வருது அப்படின்ட்டு. இன்னைக்கிட்டே உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. நைட்டே நீங்க அன்னைக்கு சைன்ல போட்டிருப்பீங்களடா, ஹர்ஷத் இவங்கெல்லாம் பேசியிருக்கனால, அதனால அப்ப போட்டது தலையிலே அடிச்சுக்கிறீங்க. டெக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறீங்க. எங்கம்மா இருக்க, யாருமா, எதுவும் ஆயிடுச்சா, இங்க இருக்க சொல்லுடா, போன் எடுத்த எடுக்க மாட்டேன், நமக்கு பயமா இருக்குடா அப்படின்னு டெக்ஸ்ட் அதிகமா வந்திருக்கு. ஜஃபர் கால் பண்ணியிருக்கான். அண்ணன்ல இருந்து ஒரு 10 டைம்ஸ் மேல உங்களுக்கு கால் வந்திருக்கு. கண்ணு கலங்குது. என்னாச்சு அப்படின்னு வி உங்க கிட்ட வரான். போச்சு எங்க வீட்டுல இவ்வளவு டைம் போச்சு. அப்பா உங்க அப்பாவுக்கு கால் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ரிங்லயே எடுக்கிறாங்க. எங்கடா இருக்க, ஆச்சு உனக்கு கால் பண்ண எடுக்கல, ஏன்டா எடுக்கல, எங்கடா இருக்க, அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்படுறாடா, ஆமாச்சு எங்கடா இருக்க, காலேஜ் கால் பண்ண நீ போயிட்டுன்றாங்க சொல்லாம கூட, எங்க போயிட்டா, எங்க இருக்க, பயப்படாதடா, அம்மாலாம் அழுகுறாடா. உங்களை பேசவே விடாம அவங்க அப்பா கேட்டுட்டே இருக்காங்க. உடைய யாரும் கிட்னாப் பண்ணிட்டாங்களா அப்படி இப்படின்ட்டு நிறைய இது கேட்குறாங்க. பிரின்சிபலுக்குலாம் ஃபோன் அடிச்சு கேட்டிருப்பாங்க போல. பாதியோடவே உங்க காலேஜ் விட்டு போயிட்டாங்க. எப்பயுமே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இன்னைக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி உங்க அப்பாவுக்கு உயிரே இல்லை. ஒரு 4 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பாங்க, ஏதோ மீட்டிங் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் கால் பண்ணி இதெல்லாம் அதுவும் கேட்டிருப்பாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேமா, ஒன்றும் இல்லை, ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. வெய்ய பாக்குறீங்க. அவன் உங்களை தான் பாக்குறான். அவங்க கண்ணுல வந்து டேஸ் வந்துட்டு இருக்கு. பெரிய பிரச்சனைக்கு மேல உங்களுக்கு இப்படி போயிட்டு இருக்கு. இவனுக்கு ஹெல்ப் பண்றோம்ட்டு நீங்க பெரிய தலைவலியா போட்டுக்கிட்டீங்க. கவலைப்படாத ஒயின், நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ஹோட்டல்ல லொகேஷன் போன் காட்டுதுமா, 5 நிமிஷத்துல. அப்பாவும் போலீஸும் சீக்கிரம் வந்துடுறோம். அவ்வளவுதான், அவங்க தலையிலே அடிச்சுக்கிட்டு கீழே உட்காந்துடுறீங்க. உங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. நீ உங்ககிட்ட வந்து ஏனாச்சு ஒயின் எது கழுத்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். இல்ல ஒண்ணு உன்னாலதான் உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன்ட்டு அவனை போட்டு ஒரு மாதிரி அடிக்கிறீங்க. ஜஸ்ட்லயே பார்த்து அவன் உங்க கைய புடிச்சுக்கிட்டு என்னன்னு கேக்குறான். இங்க நடந்ததெல்லாம் சொல்றீங்க, அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்க முடியும், நான் பாத்துக்கிறேன்றல. நீ போலீஸ் கிட்னாப் பண்ணிட்டேன்னு இங்க வந்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். எனக்கு சொன்ன முடியாது, நான் இங்க இருந்து போன ஒன்றும் ஆகாது. உங்க கையை பிடிக்கிறான். என்னடா பண்ற, ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பார்க்க வேணாம். அவன் கை எடுக்க பார்க்குறீங்க. போலீஸ் இவனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. உங்கள் அப்பா பிஏ பார்த்தா என்ன ஆகும், பேக் தான் உங்களை கிட்னாப் பண்ணிட்டான், உங்களை பிளாக்மெயில் பண்ணி எங்கே உங்களை இது பண்ண அகைன் பார்த்துட்டானா அப்படின்ட்டு என்னென்னமோ நினைப்பாங்க. உங்கள் அப்பாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ள இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப பதட்டமா பயமா அப்படி ஆகுறீங்க. கையை விட மாட்டான். கையை போட்டுடான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நல்ல பிள்ளைகள சரியா இருப்பேன், கையை போட்டுடா. முடியாதுமா, கையை போட்டுடா. நீ இந்த சுச்சுவேஷன்ல ஒண்ணு அப்பா பார்த்தானா நீ உனக்கு சொன்னா புரியாது. அப்பா பார்த்தா என்ன தயான்னு நினைப்பாரு. நீய ஷாக்கா பாக்குறீங்க. ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பீங்க. கையை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அவனை பாக்குறீங்க. சொல்லுங்க மேம், தயான்னு பாப்பாரு. அதோன்னு பார்த்தா பார்த்துட்டு
பொறுக்கி மாதிரி பேசாத. உங்களுக்கு என்னமா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? அவனை பத்தி கேட்டா தெரியுமா? கேடுகிட்ட பொறுக்கி இப்படித்தானே சொல்லுவீங்க? உங்களை பொறுக்கி சொல்லுங்க மேம். அப்படித்தானே உங்க அப்பா என்ன பார்த்தா அப்படித்தானே நினைப்பாரு? அதனாலதான் சொல்றேன், தப்பா நினைச்சிருவாரு. அது இப்ப ஒன்னு எண்ணி பார்த்தானே கண்டிப்பா நினைப்பல. அப்போ உங்களுக்கு அவனுக்கு என்னமா? அடிச்சிடுவேன். இந்த சுச்சுவேஷன்ல ஏதாவது என்ன பம்பளத்துட்டு இருந்தேன்னா கைவிடு. நான் அப்ப வெளில போயிட்டேன்னா உனக்கு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவேன். இப்ப என் அப்பா மட்டும் இல்லை, போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. உனக்கு ப்ராப்ளம் ஆகும். இதை விட பெரிய ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். எனக்கு இது ஒன்றும் இல்லை. என்ன அந்த மேட்ரை சால்வ் பண்ணும் அவ்வளோதானே? சொல்லு. ஆமா தானே? உங்க அப்பா கால் பண்ணி என் ஃப்ரெண்டை நாள் கழிச்சு பார்த்தேன், வரந்தவ கூட வந்துட்டேன். ஸ்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ணிட்டேன். நீங்க வரேன், நான் நல்லா தான் இருக்கேன், போட்டோ எடுத்து சென்ட் பண்ண. வெஹிக்கலையும் போயிடுவாங்க. என்னடா நான் சொல்றேன்ல, இண்டி போனவனு விட மாட்டேன். மாட்டினா 2 பேரும் மாட்டுவோம் இல்லையா? இதை பண்ண ஐயோ விட மாட்டேன். எனக்காண்டி ஹெல்ப் பண்ண உங்களை இப்படி பண்ண மாட்டேன். மாட்டி வர மாதிரி 3 நிமிஷம் இருக்கு. விய பாக்குறீங்க, டைமை பாக்குறீங்க. ஒன்றும் இல்லை, 1 o'clock நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவேன். என்னோட வீட்டோட பாஸ்வேர்டு எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் கிளம்புங்க. சில்லாட்டி 2 பேரும் மாட்டுவோம். உங்க அப்பா என்னை பார்த்தா வீன்னு சொல்ல மாட்டேன், தேங்க்ஸ் சொல்லுவேன். என்னோட சொல்லிட்டு இருக்க? ஆமா, எனக்கு அவனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னை பார்த்து இப்படி பயப்படுறீங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. பயப்படு. அப்படியாவது அவனுக்கு உங்களுக்கு என்ன நடந்துச்சுட்டு இந்த வியா இருக்கேன் நான் தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் கையை விட மாட்டேன். உங்க கையை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பா பார்த்தா பிரச்சனையாகும். இவன் தயங்கல்ல வி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா அப்பா நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா? அப்ப ஏன் இதை முன்னாடியே சொல்லல? காலேஜ்ல ஏதாவது ப்ராப்ளமா அப்படி இப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி கஷ்டப்படுவாங்க. அது எதுன்னு தோணுது. இப்ப ஜெஃபருக்கு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் இது வீட சொல்லல. ஆனா வி குழப்பமா ஒரு சந்தேகமா தான் இங்கேயே அவனை அடிக்கணும் இல்லாட்டி கொல்லணும் அப்படி இப்படின்னு வந்திருப்பீங்க. ஆனா இங்கே இருந்த சுச்சுவேஷன் வியோட அப்பா ஆக்சிடென்ட்டு தாங்கல்ல வி அப்படின்ட்டு ஒரு குழப்பம். இதுல எந்த குழப்பம் எல்லாம் பெருசா ஆகக்கூடாது இப்படி தோண ஆரம்பிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல, தலையே பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஓகே வி கையை விடு. ஏதுமா கையை விடுறா, நான் என் அப்பாட்ட கால் பண்றேன். உங்க கையை விடுறா. எங்க போறீங்க? கீழே. ஒன்றும் தேவையில்ல, ரூம் இருக்கு, பால்கனி இருக்கு. வீக்கு தள்ளி கால் பேசுறீங்க. உங்க அப்பா இல்லடா நான் வர்றேன் பாக்குறேன் எல்லாம் சொல்றாங்க. இல்லப்பா அப்படின்ட்டு வீடியோ கால் பேசுறீங்க. இங்கிட்டு இருக்கா, நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, சாரி டைம் போனது தெரியல, மறந்துட்டேப்பா இப்படி இப்படின்னு பேசுறீங்க. ஃப்ரெண்டுங்கம்மாண்ணா பாவ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட குக் பண்ணிட்டு இருக்கா. இங்கே ஒரு 4 பேர் இருக்கோம். சாரிப்பா ப்ளீஸ்ப்பா, தெரியாம பண்ணிட்டேன், டைம் போனது தெரில, ப்ளீஸ் போலீஸை கூட்டிட்டு போயிருங்க. இல்லை நான் பார்த்து போறேன்னு அவங்க அப்பா சொல்றாங்க. நீங்க இல்லப்பா அப்படின்றீங்க. அப்ப போலீஸ் தான். உங்க அப்பாக்கு இருந்து போன் வாங்கிட்டு உங்களை நாங்க பார்த்துட்டு தான் போனோம். உங்க அப்பா உங்களை காணாம கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. உங்க ஃபேஸ் எவ்வளவு பதட்டமா இருக்கு, சந்தேகமா இருக்கு, உங்களை யாராவது மிரட்டுறாங்களா அப்படி இப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. நீங்க இல்ல இல்ல நீங்க அந்த ரூமை சுத்தி காட்டுங்க. சார் இல்ல ஃப்ரெண்டுங்க கீழே குக் பண்றா அப்படின்ட்டு ஒரு நார்மலா ஃபேஸ் வைக்கிறீங்க. இதெல்லாம் வீக்கு கேக்குது. புருஷன் தானடி இவனுக்கு என்னவா? சைலண்டா அமைதியா இருக்கான். நீங்க ரூமை காட்டுங்க. ஓகே சார். ஃப்ரண்ட் கேமராவை ஆஃப் பண்ணிட்டு பேக் கேமராவை ஆன் பண்ணுறீங்க. சுற்றி காட்ட சொல்லியிருக்காங்க. பயமாக இருக்குது. ஏன்னா இங்கே தான் நிற்கிறான். பால்கனி காட்டுங்க. நீங்களும் காட்டுறீங்க. சார் இங்கே யாரும் இல்லை, ஃபோனை எங்கள் அப்பாட்ட கொடுங்க. ஹலோ நீங்கள் சுத்தமாக காட்டுங்க. சார் இப்படிலாம் நினச்சா என் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி நினைப்பாங்க. ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, எல்லாம் ஒரு சேஃப் தான். உங்கள் பின்னாடி ஒரு ப்ரீத் சவுண்டு, பயத்தில் ஒரு மாதிரி தலையை திருப்புறீங்க. அதான் கையை வச்சு பண்றீங்க. உங்க பின்னாடியே இருக்கான். அந்த ரூமை காட்டுங்க. நீங்க சுத்தி காட்டுறீங்க. வி உங்க பின்னாடியே நீங்க எங்கிட்டலாம் டேன் பண்றீங்களோ அவனும் அங்கிட்டே பண்றான். உங்களுக்கு பயமா இருக்கு. சார் இதுக்கு மேலே என் ஃப்ரெண்ட்லாம் காட்ட முடியாது, அவனுக்கு தப்பா நினைச்சிட்டு இருப்பானுங்க. எங்க அப்பாட்ட போன கொடுங்க. எதுக்கும் என் டென்ஷனா பேசுறீங்க. எங்க உங்க ஃபேஸை காட்டுங்க. நார்மலா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்கன்னு பார்ப்போம். சார் நான் நார்மலா தான் இருக்கேன். இல்ல காட்டுங்க. நீங்க விய தள்ளுடா போடா அப்படின்னு கையை வச்சு பண்றீங்க. என்னாச்சு ஒயின், ஏன் ஃபோன் சேக் பண்றீங்க? உங்க பின்னாடி யாராவது இருக்காங்களா என்ன? ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணுங்க. சார் ஆன் பண்ணுங்க ஓயன். அவனை திரும்பி பார்த்தா பேக் கேமரால அவன் தெரியவான். உங்க கையை வச்சு அவன் ஷர்ட்டை பிடிச்சி கீழே இப்படியே அழுத்தி கீழே அப்படியே இறக்குறீங்க. நீ வானா அப்படின்ட்டு அவனும் நீங்க பண்ற மாதிரி கீழே குனிஞ்சுக்கிறான். ஆன் பண்றீங்க. ஒன்றும் இல்லை சார், இன்னொரு ஸ்மைல் பண்றீங்க. ப்ளீஸ் எங்க அப்பாட்ட கொடுங்க. தேங்க்யூம்மா, எல்லாம் ஒரு சேஃப் தான். அப்போ என்னப்பா நான் சொல்றேன். இல்லம்மா கால் பண்ண வேண்டியதானம்மா. ஒரு டே வந்து பார்த்துட்டு ப்ளீஸ்ப்பா இங்கே போங்க, நான் மார்னிங் வந்துடுவேன். உங்களுக்கு தெரியுமில்லப்பா இங்கே ஏதோ ட்ரிப்புக்குன்னு வந்திருக்காங்க, அதனால தான் என்னோட சொல்லுங்கப்பா. அம்மா தான் நினைப்பாங்க நீயும் கால் பண்ணி பேசிட்டு அப்படின்றாங்க. ப்ளீஸ்ப்பா
சேஃபா சாப்பிட்டு தூங்குங்க. எதுவும் நினைக்காதீங்க. சாரி இப்போ நான் சைலண்ட்ல போட்டேன் அப்படி இப்படின்ட்டு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறீங்க. இப்போ உங்க அம்மாவுக்கு கால் பண்றீங்க. உங்க அம்மா அழுதுகிட்டே ஃபோன் பேசுறாங்க. சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகுது. நீ கிளம்பி வாடி ஒண்ணும் வேணாம். அப்படி இப்படின்றாங்க. நீங்களும் உங்க அம்மாவை சமாளிச்சுட்டு பெரிய பிரீத்தா எடுத்துட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே கீழே உட்காடுறீங்க. இதுக்கு தான் அவ்வளோ டென்ஷனா? வாய மூடுறா. இதுக்கெல்லாம் நீதான். நானா வர சொன்னேன். சரி ரெஸ்ட் எடுங்க. எனக்கு டைம் ஆச்சு. நான் சொன்ன கேட்கவே மாட்டியா? உங்களே பார்க்குறான். நீ சொன்னா நான் கேட்பேன்டி. ஆனா அப்பா பார்க்கணும். இந்த கண்ணில் என் மேலே பாவத்தை பார்க்காத. இப்போ இருக்கிற நான் நல்ல வேலை நானும் சித்திர பண்ணி சாவடிச்சேன். அதில் பால நினைக்கிறேன். இந்த பாலை தான் அவன் பேச பயமான விஷயம் மாற்றணும். இந்த மாதிரி நான் நல்ல வேலைடி. எப்பவும் சில பேர் பொறுக்கி கேட்டுக்கிட்டானோ அப்படிப்பட்ட தயாமுடி. என் கண்ணில் உனக்கு இறக்க வராது. ஆனால் ஹேட் பண்ணுற அளவுக்கு தான் நான் அதிகமாக யோசிக்கிறேன். லவ்வை விட ஆனால் ஹேட் பண்ணி பார்க்க இப்போ வெயிட்டிங்கில் இருக்கேன். உங்களோட பயம் இதெல்லாம் நான் கண்ணில் பார்க்கணும். உடம்புல நடுக்கணும். இதெல்லாம் பார்க்க ஈக்குற அன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வேற என்னால் முடியல. இப்படி எனக்கு இறக்கப்பட்டு வந்தியா? எதுக்காண்டி வந்தேன்னு எனக்கு தெரியல. என்னடா எப்படி பேய் மாதிரி பார்த்துட்டு இருக்க? இல்லைம்மா எனக்காண்டி இவ்வளோ இறக்கப்பட்டு நான் ஒரு மாதிரி அங்கேருந்து வந்தனால இப்படி என்னை பார்க்க வந்திருக்கீங்களா? அது இறக்கப்பட்டா என் கையால் ஒன்று கொல்ல வந்தேன். ஆனால் நான் தள்ள வந்து எல்லாத்தையும் ஒன்று பார்த்தோன்னா என்னால் இப்போ சொல்லி சட்டல் இருக்க முடியுமா? என்னன்னு கூட தெரியல. இப்போ எனக்கு அது மைண்டு இல்லை. ஐயா வேறு அதான் உனக்கு நல்லது. இந்த குங்குமம் எப்படி வந்துச்சு? எனக்கு தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. என்னால் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் நான் சண்டை போடனால முடியல. என்னம்மா என்ன சொல்லிட்டு பண்ணீங்க அமைதியாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை எனக்கு டயர்டாக இருக்கு. அப்படி இந்த ஃப்ளோரில் எப்படி படுக்கிறீங்க? உங்களே பார்க்குறான். என்னால் நம்ப கூட முன்னாடி நானே ஒன்று தரன்னு கூப்பிட்டுருந்த கூட இவ்வளோ அமைதியா திருப்பேன்னு தெரியல. ஆனால் நீயாவே தேடி என்னை தடுத்து இப்போ நீயாவே எல்லாத்தையும் பண்ணி என் வீட்டில் இப்போ என் ரூமில் என் பக்கத்தில் படுத்திருக்கா. நீ உங்கள் பக்கத்தில் வந்து என்ன எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா அவனை மாதிரி தானே அப்படின்ட்டு அவனும் அந்த ஃப்ளோர்லேயே படுக்கிறான். சாரிடா. ஓ ஷர்ட் கிழிச்சிருக்கு பாரு. பரவாயில்லதாம்மா ஓயில மாற்றிக்கிறேன். உங்கள் பக்கத்து சைடாக படுக்கிறான். அவன் 2 பட்டன் ஓப்பனில் இருக்கு. அது நல்லாவே அவன் ஜஸ்ட்லாம் ஒரு மாதிரி ரிவலாக கட்டுது. பார்த்துட்டு ஒரு மாதிரி டேன் பண்ணி படுத்துக்கிறீங்க. அதான் ஸ்ட்ரெயிட்டாக படுத்துக்கிறீங்க. டயர்டாக இருக்குமே. ஆனால் ப்ளீஸ்டா சொல்கிறது கேளு. உங்கள் பக்கம் ஒன்றா இருக்காது. இங்கே போகிறது சேஃப் இல்லைடா. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்னு தெரியல. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்குறீங்க. ஐயோ நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் கையில் ஃபோன் இருக்கு. டைமை பார்க்குறியான். உங்களை பார்க்குறான். தூங்குறீங்க. உங்கள் ப்ரீத் மேலே போயிட்டு கீழே அப்படி வருது. உங்ககிட்ட க்ளோஸாக வரான். அவன் கையெடுத்து உங்கள் ஷோல்டர் ஒரு மாதிரி திருப்பலாம் அப்படின்ட்டு வரான். டக்குன்னு எந்திரிச்சு உங்களை அப்படியே தூக்குறான். என்ன பண்ணுறேன்? ஒன்றும் பண்ணல. பெட்டில் படுங்கம்மா. வீட்டு வந்து அவன் கையில் ஒரு மாதிரி எடுத்துகிட்டு பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை. வீட்டு வந்து உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு அவனும் பக்கத்துல இருந்து படுத்துக்கிறான். கொஞ்சம் தள்ளி எப்படி படுக்கிறீங்க? என்னம்மா ரொம்ப பண்ணிட்டு இருக்கேன். நான் உன்னோட மேம்டா. என்ன மேமா இருந்தாண்டம்மா என்ன பண்ணிட்டேன் உங்களை? நான் ஒரு கேர்ள். நான் என்ன பையன் நான் சொன்னேன். ஹோமனடா நீ சைக்கோ இதே மாதிரி பேசிட்டு இருப்பேன். நீங்கள் அங்கிட்டு டயர்டாக இருக்குன்ட்டு அங்கிட்டு வியோட ஃபோன் ட்ரிங் ஆகுது. அவன் கையில் தான் ஃபோன் இருக்கு. டேன் பண்ணுறீங்க. அவன் எந்திரிச்சு உட்காந்து அந்த ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ கேக்குதானே? ஹலோ அந்த ஃபோனை வாங்கி ஹலோ உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு? மேம் ஒன்றும் ஆகலை. ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ட்டாங்க. ஏன் பார்க்குறீங்க கொடுங்க அப்படின்ட்டு ஃபோனை ஒரு மாதிரி அங்கே தான் பார்க்குறான். உன் கையை ஒரு மாதிரி தட்டி விட்டுட்டு இருக்கீங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேம். நம்ம பார்த்துக்குறோம். சார் மட்டும் பார்த்துக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் யார் மேம்? நான் அவனோட மேம். சரி என்ன பண்ணுறீங்க? பாரு உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை. ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸாக முடிஞ்சிருச்சான். எந்த ப்ராப்ளம்ட்டாங்க? ஒழுங்க படு. எனக்கு ஃபோனை கொடுங்க. அதான் சொல்கிறேன் இல்லைடா. அதில் டிக்கெட்டு கேன்சல் பண்ண முடியாதா? விட்டு படு. அவனோட ஃபோனை நீங்கள் வச்சுக்கிட்டு அப்படி படுத்துக்கிட்டீங்க. ஃபோனை கொடுங்க மேம் அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டர் பிடிச்சிட்ருக்கான். அவன் கையை தட்டி விட்டுருக்கீங்க. கொண்டு பிடுவேன். எவ்வளோ கை வச்சேனா? அவன் கையை வச்சு ஒரு தான் உள்ட்ட பிடிச்சி அமுக்குறான். லைட்டாக படுத்துட்டீங்க. உங்ககிட்ட வந்து அந்த கையில் தான் அங்கே ஃபோன் இருக்கு. அப்படியே உங்கள் ஷோல்டரோட அமுக்கி அந்த ஃபோனை வாங்குறான். இப்போ என்ன பண்ணுவேன்? அவன் ஃபேஸும் உங்கள் ஃபேஸும் ரொம்ப க்ளோஸாக இருக்கு. சொல்ல எடுத்துட்டேன். என்ன பண்ணுறேன் கிட்ட முடிய பிடிச்சி பின்னாடி இருக்கிறீங்க. அவன் கையில் இருக்க ஃபோனை வாங்க பார்க்குறீங்க. பிடிச்சிருக்கான். கை கொஞ்சம் ஹைட்டாக லென்த்தாக இருக்குல்லடா. வாங்க முடியல. இங்கிட்ட முடிய பிடிச்சி இழுக்கிறீங்க. நீங்க ஒன் சைடா சாரி ஒரு பின்னமா தான். ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்லாம் இல்லை. இந்த முடிய பிடிச்சி இழுக்கையில உங்க சைடான அந்த சாரி
அப்படியே தூக்குது. பாதி செஸ்ட்டு, ஹிப்பு எல்லாம் தெரியுது. ஆனா நீங்க அங்கிட்டு திரும்பிக்கிட்டு அந்த ஃபோன பார்க்க போறீங்க. வாங்க போறீங்க. இந்த பக்கத்து அவன் முடிய பிடிச்சு இழுத்துட்டு இருக்கீங்க. அவன் கண்ணு உங்க செஸ்ட்டு, அப்படியே கீழே உங்க ஹிப்பு, உங்க பெல்லி எல்லாம் ஒன்று ஒன்றா இன்ச் இன்ச்சா அப்படி பார்த்துட்டே இருக்கான். சாஃப்டா நீங்க அசையில அந்த மடிப்பு அப்படியே இது எடுக்கிற மாதிரி சுருங்குற மாதிரி இப்படிலாம் வந்துட்டு இருக்கு. அந்த ஃபோன் இருக்க கை லூஸ் ஆகுது. டக்குன்னு அவன் ஃபோனை வாங்கிட்டேன். அவன் முடிய விட்டுட்டீங்க. அப்படியே அவனோட ஃபேஸை செஸ்ட்ல அப்படியே வைக்கிறான். டக்குன்னு தள்ளுடா. சாரிம்மா. தள்ளி படுத்துட்டான். உங்க ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணி உன்னோட ஃபோன் உங்க கையில இருக்கு. அடிச்சிடுவேன். இதுக்கப்புறம் நாளைக்கு கிளாஸ் இருக்கு. டைம் ஆகுது. என்ன பண்ணலாம், கிளம்பிடுவோமா? ஃபோனை கொடுத்தா தானே நைட்டு அங்கிட்டு வச்சு படுத்துக்கிறீங்க. 5 நிமிட்ஸ் அப்படிதான் ஆகுது. அவங்க தூங்குற சவுண்டு. படுத்திருக்கா. சைடா அவங்களே பார்க்குறான். ஒரு ஸ்மைல் வருது. பார்த்துட்டே இருக்கான். இப்படி பார்க்கல என் பொண்டாட்டி என்கிட்ட சண்டை போட்டு கோச்சுக்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரம் நடக்கும். இதே வீட்டில் தூக்கிட்டு வந்து போட வேண்டி என் பொண்டாட்டியா. வாழை பார்த்துட்டான். 12:30 ஆச்சு. ஏற்கனவே எந்திரிச்சு பேக் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி அவன் ஷர்ட் இருக்கடா அதை கழட்டி அவங்க கீழே போட்டு ஒரு ஷர்ட் எடுத்து மாட்டிட்டான். அவன் பாஸ்போர்ட் எடுத்து அவன் பேண்ட் பேக்கில் வச்சுட்டு அவங்க கிட்ட அங்கிட்டு வந்து அவனோட ஃபோனை பார்க்குறான். அந்த ஃபோனை டைட்டாக பிடிச்சி உங்க சீஸ் கிட்ட 2 கையை வச்சு ஒரு மாதிரி கொன்னி படுத்திருக்கீங்க. அவன் மெதுவாக அவங்க கிட்ட வந்து அப்படியே பார்க்குறான். ஐ லவ் யூ பொண்டாட்டி. இன்னைக்கு நம்மளுக்கு ஆனிவர்சரி. என்னால் கொண்டாட கூட முடியல. ஆஃப் பண்ண மாதிரி இருக்கு. இப்போ நினச்சா கூட உன்னை விரிச்சு மேய்ஞ்சிடுவேன். வேணாம், எனக்கு வேண்டாம். நீ எனக்கு தான். ஆண்டவனாலும் இல்லை, அப்பனாலும் இல்லை, ஒன்னாலும் கூட ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ தூரத்துலேருந்து உன்னை தேடி வந்தேன். நானா வந்தேன். நம்மளா பார்த்து உன்னை என்கிட்ட காட்டினா 2வது டைம். இதுக்கப்புறம் உன்னால் ஒன்றும் பிடுங்க கூட முடியாது. வயதில் நீ என்கிட்ட வருவ. பாய்டி. மெதுவாக உங்கள் கையிலேருந்து ஃபோனை அப்படியே அந்த ஃபிங்கர் லைட்டாக எடுத்து விட்டு அந்த ஃபோன் எடுக்கிறான். அதை எடுத்துகிட்டு பேக்கை எடுத்துகிட்டு மெதுவாக அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் போடாம லாக் பண்ணுறான். க்ளோஸ் ஆகலே அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். அந்த லாக் நம்பரும் உங்களுக்கு தெரியும். அதனால தான் இதுவாக இறங்கி ஸ்டெப்பில் தான் கீழே இறங்குறான். மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு லாக் போட்டு வெளில போயிட்டான். என்கிட்ட நீங்கள் நல்லா பெட்டில் படுத்துருக்கீங்க. ரொம்ப டயர்டா டென்ஷன் கத்துனதுலேயே ரொம்ப டயர்டாக படுத்துட்டீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 3 o'clock இருக்கும். நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஸ்டொமக்கில் ஒரு மாதிரி சவுண்ட் விட ஆரம்பிச்சிருச்சு. நெளிகிறீங்க. பசிக்குது. ஏன்னா நீங்கள் சாப்பிடவே இல்லை. மார்னிங் சாப்பிட்டது, நைட்டு சாப்பிடல, ஆஃப்டர்நூன் சாப்பிடல. மிட் நைட் 3 o'clock பசி ஆயிடுச்சு. ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. பசிக்குது. இருட்டா இருக்கு. ஒரு ஒரு குட்டி லைட் அந்த மாதிரி தான் ஆன்ல இருக்கு. எங்க சைடாக பார்க்குறீங்க. போயிட்டானா? உங்களுக்கு ஷாக்காக இருக்கு. அவன் சொல்லியிருப்பான் நான் எழுந்து போயிடுவேன் அப்படின்ட்டு. ஏண்டி தூங்கல? எனக்கு ஏதாவது ஃபோன் இட்டு உங்கள் கையில் பார்த்தா ஃபோன் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக படுத்துருக்கீங்க. தலையிலே அடிச்சுட்டு எந்திரிக்கிறீங்க. எந்திரிக்க முடியல. உங்கள் ஹெட்டை தூக்கி கீழே எட்டி பார்த்தா உங்கள் ஹிப்போட டைட்டாக ஹக் பண்ணி உங்கள் ஸ்டொமக்கில் அவன் ஃபேஸ் வச்சு படுத்திருக்கான். உங்கள் சாரியெல்லாம் ஒதுக்கி விட்டு அவ்வளோதான் ஷாக்காக இருக்கு. உங்களை பார்த்த மாதிரி படுத்திருக்கான். உங்களோட ஃபேஸை பார்க்குறீங்க. எந்திரிச்சு அவன் கையெல்லாம் எடுத்து விட்டு உங்களோட ஃபேஸ் இப்போ உங்கள் ஸ்டொமக்கு கீழே அப்படி போயிருக்கு. எப்படி பண்ணுறான்? அவன் ஹெட்டை தூக்கி டம்முன்னு இந்த பெட்லேயே போடுறீங்க. பாவடா. அந்த வெட்டு விட்டு எந்திரிச்சு ஒரு மாதிரி தூக்கத்தோட சிக்கிது. அப்படி பார்க்குறீங்க. ஷர்ட்லாம் மாட்டியிருக்கான். அங்கிட்டு பார்த்தா அவனோட பேக் எதுவுமே இல்லை. இங்கே தானே இருந்துச்சு. அவனை பார்த்தா நல்லா தூங்குறான். பசிக்குது. நீங்கள் அவனை பார்த்துட்டு டோரை அந்த பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிட்டு கீழே போகிறீங்க. பசி தாங்கலை. தூக்கம் வேற செம்மையாக வருது. இந்த பசி வேற. ஸ்டெப்பில் அப்படியே மெதுவாக ஒரு மாதிரி நடந்துக்கிட்டே போகிறீங்க. ஒன் சைடாக சாரி குத்திருப்பீங்க. இது ஒரு மாதிரி ஸ்டெப்பில் அப்படியே இழுவிட்டுட்டு அப்படியே வந்துட்டுருக்கு. கீழே ஹாலில் பார்த்தா நடு ஹாலில் அவனோட பேக் இருக்கு. அது மேலே பாஸ்போர்ட் இருக்கு. இது எங்கே இருக்கு? இங்கே எதுக்கு வச்சிருக்கான்? ஒரு கிளம்பி போயிட்டு இங்கே வச்சுட்டானா? அந்த வால்லே பெரிய கிளாக் இருக்கும். அதை பார்க்குறீங்க. கரெக்டாக 3 o'clock ஆயிடுச்சு. இவன் போயிட்டு வந்தானா போகாம வந்தானா? இதுக்கு இங்கே லக்கேஜ் இருக்கு. போகாமல் இருக்கிறது நல்லது. எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு கிச்சனுக்கு போறீங்க. என்ன இருக்கு? நம்ம தானே வாங்கி வச்சோம். இருக்கால இல்லையா? நீங்க ஃப்ரிட்ஜை போய் ஓப்பன் பண்றீங்க. கேக் இருக்கு. யாருக்கு? பர்த்டேவா என்ன? இதே பிளேனா இருக்கு. பர்த்டே கேக்
இருக்குன்னு போடல, எதுவுமே போடாமல் இருக்கு. பசிக்குதே, யாருக்கு வாங்கி வச்சிருக்கான்னு தெரியல. சாப்பிடலாமா வேணாமா? இதை பார்த்துட்டே இருக்கீங்க, அதுல எந்த நேமும் போடல, ஆனா டெக்கரேஷன்லாம் செம்ம வேற லெவல்ல இருக்கு. நடுவில் எந்த நேமும் இல்லை, ஆனால் பார்க்கல கொஞ்சம் வித்தியாசமா அப்படி இருக்கு. பார்த்துட்டே இருக்கீங்க, கட் பண்ணி சாப்பிடலாமா வேணாமா அப்படி தோணுது, ஆனால் பசிக்குது. வேற ஏதாவது இருக்கீங்க பார்க்குறீங்க, ஆனால் குக் பண்ண டைம் ஆகும், இதை சாப்பிட்டா அவன் ஏதோ திட்டுவானா அப்படின்னு தோணுது. ஒரு மாதிரி கையில் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டே பைத்தியம், யார்கிட்ட பின்னாடி வந்து கத்துற? இல்ல மேம், காணும். ஐயோ, பசிக்குதுன்னு வந்து மேம் 3 o'clock மேம். அதான்டா பசிக்குது, சாப்பிட வேலை, அதான் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தேன். கேக் இருக்கு, ஆனா அது எதுவுமே இல்லை. யாருக்கு வாங்கி வச்ச? நம்மளுக்கு மேம். இல்லை மேம், எனக்கு இந்த சாலட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, வாங்கி வச்சேன். கட் பண்ணல மேம். அப்படியா? ஏம்மா உங்களுக்கு வேணுமா? இல்லைடா, பசிக்குது, குக் பண்ண டைமாக இருக்கும், அதான். அதானே மேம், வாங்க கட் பண்ணலாம். இல்லை இல்லை, அது உனக்கு, எனக்காக இருந்தாண்டா உங்களுக்காக இருந்தாண்டா. வாங்க, இங்கே தானே இருக்கும், கேண்டில் எடுக்கிறான். இல்லை இல்லை, எனக்கு வரேன். உனக்கு தான் மேம் வாங்கினேன். இல்லை, எனக்குன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, உங்களுக்கு தான். இது பிடிக்கிறியா? ஏம்மா வேணாம்மா, எல்லாட தண்ணி தவிக்குது. சரி அப்படின்ட்டு வீ வாங்கி வச்சுக்கிறான். நீங்கள் பாட்டில் இருக்கும். அப்போ வீக்கு எடுத்துகிட்டு போனது, நீங்கள் ஒரு கிளாஸில் தண்ணி கொண்டு போயிருப்பீங்க, ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ அது குடிச்சிட்டு மேம் எனக்கு சாப்பிடதான் உனக்கு எல்லாம் வருமா? என்னம்மா தண்ணி கூட? சரி இந்த கேக் வச்சுருக்கேன். குடிடா, அடி மாட்டு மாதிரி வளர்ந்துருக்கா. அவனும் கீழே கொஞ்சம் க்ளோஸாக அப்படி குனிறான். தண்ணி குடிச்சிட்டேன், நல்லா இருக்கு மேம். தண்ணிடா, அதான் மேம் நல்லா இருக்கு. வைத்தியக்காரா, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதை பார்த்தாங்க மேம், இது என்னடா வித்தியாசமா இருக்கு? ஐயோ, 10 வச்சா மாட்டிக்கும் மேம். சரி பார்த்துக்கலாம். இதை பார்த்தாங்க மேம். இல்லைடா, இங்கே ஒன்றுமா, ஐயோ அதை 10 வச்சா சத்தியமா இன்னைக்கு உனக்கு நான் மாற்றம் முடிச்சிருவேன். 10 வச்சா மாற்றம் முடிப்பேன். இதை பச்சா கேக்கு மட்டும் சாப்பிட விடுவேன். ஒரு சாய்ஸ் டி. உனதான் கேட்குறேன், இது ரெண்டுத்துல எது 10 வைக்க? இல்லை மேம், உங்க இஷ்டம். இல்லைடா, இங்கே நடுவில் என்னமோ மாதிரி இருக்கு, இங்கே ஒன்று மாதிரி இருக்கு. ஐயோ கொள்றாளே. அது ஒன்றும் இல்லை மேம், நைட்டு 10 வச்சா நடுவில் 10 வச்சா ரோஸ் மேம், ஓரத்தில் 10 வச்சா லிப்ஸ்க்கு மட்டும் கேக் போகும் மேம். என்ன? இல்லை மேம், ஓரத்தில் கட் பண்ணால் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நடுவில் கட் பண்ணால் எல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பைத்தியம், என்ன உளறிட்டு இருக்கா? மேம் நான் உளறதுக்கு முன்னாடி நீங்களே இதை பண்ணிடுங்க. உங்களுக்கு நடுவில் 10 வச்சு பேஸ்ட் பண்ண உங்களுக்கு பிடிக்கல, அதனால் ஓரத்தில் கேண்டில் வச்சு அதை இது பண்ணி. என்னடி உளராதடி, இந்த கேண்டில் 10 வச்சுட்டீங்க, ஊதுடா. இல்லை மேம் உங்களுக்கு, இது உனக்கு தானே? இல்லை மேம் உங்களுக்கு, எனக்கு பசிக்குது, அவங்ககிட்ட என்ன பிடிச்சிரும். நீங்களும் அந்த கேட்டில் ஆஃப் பண்ணிட்டு பசிக்குது. என்னங்க மேம் கட் பண்ணுறீங்க? உள்ள என்னமோ இடிக்கிற மாதிரி இருக்குடா. ஐயோ சாப்பிடுங்க மேம், எல்லாம் இடிக்குது. என்ன? ஐயோ மேம் கை வலிக்குதுன்னு சொன்னேன், நீங்களும் கட் பண்ணுறீங்க. மேம் என்ன? எனக்கு விட்டுங்க மேம், எனக்கும் பசிக்குது மேம். சரி இந்தடா. இல்லை மேம் போதும் எனக்கு, சாப்பிடுங்க மேம். அவ்வளோது. ஏன் மேம் நான் சாப்பிட மாட்டீங்களா? அது எச்சியா? இல்லைடா, அது எனக்கு பிடிக்காதா? உங்களே பார்க்குறான். இல்லவே எனக்கு இது டேஸ்ட்டு இது இருக்குல்ல, எனக்கு இது பிடிக்காது. ஏதா இப்படி தள்ளி வச்சுட்டு கட் பண்ணி சாப்பிட்றீங்க. தேவா, உனக்குள்ளே போயிட்டு வந்து சாப்பிட்ட வேண்டி. லிப்ஸ் பூரா என் எச்சி, உடம்பு பூரா என் எச்சி. ஆனால் இப்போ நான் சாப்பிட்டது உனக்கு எச்சியாக தெரியுது. சாப்பிட இல்லை, ஒரு 3 பீஸ் சாப்பிட்டு எனக்கு போதும். போதுமா மேம்? எனக்கு போதும்டா. இன்னும் கையை வாஷ் பண்ணிவிட்டு நீ எடுத்து குடிச்சிட்டு. என்னடா? நீ போய் தூங்கு மேம், நான் வரேன். நீ தூங்கலையா? நீ போங்க மேம், நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு வரேன். சரி மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகணும். போங்க மேம், போகலாம். இந்த கிச்சனை விட்டு வெளில போகிறீங்க, இந்த ஹாலில் லக்கேஜ் இருக்குல்லடா. என்ன மேம்? லக்கேஜ், பாஸ்போர்ட். அதுவாம்மா 12:30 கிளம்பி கீழே வந்தேன், வெளில கூட போயிட்டேன். அப்பாட்ட பேசினேன், ஓகேவா இருக்காராம், தான் ரிட்டர்ன் வந்துட்டேன். நான் தான் சொன்னேன் இல்லடா, அப்பாக்கு ஒன்றும் ஆயிருக்காதுன்னு, எங்க கேட்குறேன். சாரி மேம்,
நீங்கள் சொல்லையில் நான் கேட்டிருக்கணும். இதுக்கப்புறம் கேட்குறேம்மா. சரி எனக்கு டயர்டாக இருக்குது, இல்லாட்டி இங்கேயே தூங்கிடுவேன். ஐயம்மா அங்கேன்னு தூக்கிட்டுலாம் போக முடியாது. ஏன்னா நான் அவ்வளோ வெயிட்டாக இருக்கேன். இல்லைம்மா நான் மெத்துன்ட்டு ஐயோ அடிச்சிடுவேன். சாரிம்மா சரி போய் தூங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டான். இவ்வளோ மேலே போயிட்டீங்க. வி அவன் அதை கிச்சனில் அதை வச்சுட்டு ஒரு பாட்டு நின்றுட்டுருக்கான். நீங்கள் போயிட்டீங்க. இப்போ அவன் லைட் இருக்குல்லடா அதை எடுத்துகிட்டு வந்து நடுவில் இப்போ பற்ற வைக்கிறான். கழுத்தில் அவன் தாலி கட்டியிருப்பான்லடா அந்த ஃபோட்டோ அந்த கேக்கில் செட் பண்ணியிருக்கான். ஹாப்பி 3 years ஆனிவர்சரின்ட்டு உங்கள் 2 ஃபோட்டோவும் அது நடுவில் திங்க் பண்ண மாதிரி அந்த டெக்கரேஷனில் அப்படி பண்ணியிருக்காங்க. ஹாப்பி ஆனிவர்சரி பொண்டாட்டி, இதை மட்டும் நீ பற்ற வச்சிருந்தா எக்லியில் நம்ம 2 பேரும் போருன்ட்ருப்போம். ஆனால் நினச்சேன் இதை பற்ற வைப்பியோம் அதை பற்ற வைப்பியோன்ட்டு. நான் என் மைண்டுக்குள்ளே உனக்கு இப்போவே பிடிக்கக்கூடாது, பயத்தில் உனக்கு பிடிக்கும்னு நினச்சேன். நல்ல வேலை இதை ஆன் பண்ணல அப்படின்ட்டு அவன் கையெடுத்து அந்த ஃபோட்டோவில் இருக்க அந்த க்ரீம் கேக்கு அவங்க 2 ஃபோட்டோ இருக்குது அதை அப்படியே பழிச்சு எடுத்து அப்படியே அவன் லிப்பில் லிக் பண்ணுறான். கேக் க்ரீம்லாம் க்ளோஸ் பண்ணி அவ்வளோ ஃபீல் பண்ணி சாப்பிட்றான். கேக்கு ஃபுல்லாக மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிங்கில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஸ்டெப்பில் ஏறி போயில வரான். டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா தூங்கிட்டீங்க, பவர் ஃபுல்லாக இருக்குன்ட்டு டோர் லாக் பண்ணிட்டு அவங்க கிட்ட தான் வரான். அவங்களே பார்த்துட்டே இருக்கான். நல்லா தூங்கிட்டீங்க. உங்ககிட்ட வந்து உங்கள் க்ளோஸாக வந்து உங்கள் பக்கத்தில் படுக்கிறான். மெதுவாக அவன் கை எடுத்து உங்கள் கை இருக்குல்லடா அது ஒரு மாதிரி கோர்த்து உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து உங்கள் காது இருக்குல்லடா அவங்க காது கிட்ட கிஸ் பண்ணி அப்படியே நெக்கு வரைக்கும் வரான். உங்களுக்கு அவன் ஹேரு அவன் லிப்ஸ்லாம் பண்ணல ஒரு மாதிரி ஏதோ ஊறுற மாதிரி அப்படி தோணுது. ஸ்ட்ரெயிட்டாக படுத்துருக்க நீங்கள் அதாவது சைடாக அவன் பக்கத்து டேன் பண்ணுறீங்க. அவனோட கை உங்கள் கையில் இருக்கலனா அப்படியே உங்கள் கையை தூக்கி உங்கள் சைடாக படுத்துருக்க அவன் இப்போ அவன் நெக்கில் போடுறீங்க. நான் பண்ணுறதுலாம் நீ பண்ணுற போர்ஷனுக்கு வேலை மிச்சப்படுத்துறியா? தூக்கத்தில் அப்படி போடுறீங்க. இதுக்கு மேலே சும்மா இருப்பானா? அவன் கை எடுத்துட்டு நல்லா ஷோல்டர் படுற மாதிரி உங்களுக்குள்ள வாரான். அவன் கை எடுத்து உங்கள் சாரி இருக்குல்லடா ஹிப்பில் இருந்த சாரி அதை விலைக்கு உங்கள் ஹிப்பை சைடு ஹிப்பை அப்படியே ஒரு மாதிரி டச் பண்ணுறான். சாஃப்டாக அப்படி இருக்கு. ஆல்ரெடி இதை டச் பண்ணலடி இல்லை டச் பண்ண அந்த பில்லோவில் உன் ஃபேஸை வச்சுருந்தோம்ல இடத்துல புருஷன் கை அப்படி இருந்துச்சா? இப்போ அவனோட கை உங்கள் ஹிப்லேருந்து பேக் ஹிப் இருக்குல்லடா அது வரைக்கும் போகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஏதோ கூசுகிற மாதிரி இருக்குன்ட்டு இன்னும் அகெயின் ஒரு மாதிரி க்ளோஸாக வீக்குள்ளே போகிறீங்க தூக்கத்தில். இதுக்கப்புறம் உங்கள் ஹிப்பு உங்கள் பேக்கெல்லாம் ஒரு மாதிரி லைட்டாக அப்படியே சாஃப்டாக அப்படியே போய் உங்கள் காலை மெதுவாக தூக்கி அவன் ஹிப்பில் போட்டுக்கிறான். அவன் கை இப்போ உங்கள் ஹிப்பில் கிட்ட க்ளோஸாக அப்படி படுத்திருக்கீங்க. ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே படுக்கிறான். லவ் யூ டே மை ஹார்ட் லவ் பட் டபுள் லவ். நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா 2 பேரும் செம்ம டயர்டில் படுத்திருக்கீங்க. உங்கள் ஃபோன் தான் ரிங் ஆகுது. ஏன்னா நீங்கள் சைனல்லேருந்து எடுத்துட்டீங்க. அடிச்சுட்டே இருக்கு. வீண் சவுண்டு நல்லா கேட்குது. பட் அடிச்சுட்டு போட்டோம் அப்படின்ட்டு வாட்டில் தான் படுத்திருக்கான். பட் உங்களுக்கு இது டிஸ்டர்பாக இருக்குது. ஒரு மாதிரி நெளிறீங்க கை கால்லாம். அகெயின் சவுண்டு வருது. ஐஸை ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. எங்கே சவுண்டு கட் ஆயிடுச்சு. உங்கள் கை எடுத்தா இது என்ன அப்படின்னா தடவி பார்த்தா இதோ தோடு மாதிரி வளைய மாதிரி இருக்குது. உங்கள் கை வீக்கு காதுகிட்ட நெக்கில் இடத்துக்குள்ள அப்படி போட்டிருக்கீங்க. இழுக்கிறீங்க. எனக்கு வலிக்குது இருந்தாலும் படுத்திருக்கான். உங்க ஹெட்டை தூக்கி பார்த்தா வியோட செஸ்ட் அது எப்படின்னா அவன் உங்ககிட்ட தூங்கையிலேயே ஷர்ட் பட்டன் ஃபுல்லாக கழட்டியிருக்கான். நல்லா தூக்கி பார்த்தா வியோட ஃபேஸ் லிப்ஸு கிட்ட க்ளோஸாக அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க ஹெட்டை வச்சு உங்க கையை மெதுவாக எடுக்கிறீங்க. திரும்பி கீழே பார்த்தா அவன் ஸ்ட்ரெயிட்டாக படுத்திருக்கான். அவன் மேலே காலை போட்டு அப்படி படுத்திருக்கீங்க. சாரியெல்லாம் மேலே ஏறி உங்க முட்டி வரைக்கும் ஏறி இருக்கு. தெரிஞ்ச சும்மாவே தலை வெடிக்கிற மாதிரி பண்ணுவோம். ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன். முதல்ல வீட்டுக்கு வரவே கூடாது. மெதுவாக உங்க கால் எடுத்து கீழே அப்படியே வைக்கிறீங்க. அவன் மேலேருந்து கையை மெதுவாக உங்க பாதி ஷோல்டு மேலேருந்து எந்திரிச்சு இந்த பெட்டில் உட்காருங்க. உங்கள் ஹிப்லேருந்து சரிலாம் கலண்டு போய் கிடக்கு. கேவலம் சீக்கிரம்
பார்த்தா ஸ்கர்ட் மட்டும் தான் இருக்கு. அந்த சொரின சேலை எல்லாம் கலன் இருக்கு. மேல பின் பண்ணிருக்கீங்க, அது மட்டும் இருக்கு. அவனை பார்த்தா எதுக்கு பட்டு எதுக்கு கழட்டி படுத்திருக்கான் பொறுக்கி இப்படி படுத்திருக்கான் பாரு. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸா? பாடி ஃபுல்லா பாக்குறீங்க. பாடி பிக்கா, நெக்ல செயின் போட்டிருக்கான். இந்த 6 பேக்ன்றவாங்கடா அத இவனுக்கு கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் உங்க கையை வச்சு 1 2 3 4 5 6 கண்ணை ஒரு மாதிரி மூடிக்கிட்டீங்க. ஏன்னா ஹிப்ல பேண்ட் லைட்டா கீழே இறக்கி பாக்ஸ தெரியுது. திரும்பிக்கிட்டீங்க. முதல்ல இங்க இருக்கக்கூடாது. சாரி எடுத்து கட்ட ஆரம்பிக்கிறீங்க. ஹேர் முன்னாடி வந்து விழுக்குது. உங்க கையை எடுத்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி குட்டி குட்டியா எடுத்து குட் மார்னிங் ஹாப்பி லாஸ்ட் நைட் எடுத்து அதை சொரிக்கிட்டு என்ன குட் மார்னிங் சொன்னேன். இல்லை லாஸ்ட் நைட் என்ன இதோ வாய் தவிர வந்துச்சுமா. நீ எப்படி இருக்கீங்க? அந்த பெட்ல எந்திரிச்சு உட்காடுறான். அவன் கை எடுத்து அவன் நெக்கில் ஒரு மாதிரி இப்படி பண்றான். அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சொடக்கு சவுண்டு கேட்கும்லடா, அப்படி கேட்குது. கையெல்லாம் ஒரு மாதிரி இப்படி பண்றான். என்ன வேலை பார்த்த சவுண்டு மாதிரி கேட்குது. அவன் பண்ண ஆப்ஸ் ஒரு மாதிரி பிக்கா அப்படி வருது. ஒன்னும் பிதிக்கி பார்த்துட்டு இருக்கீங்க. வேறெல்லாம் அவன் ஹெட்டை இப்படி ஆடுறான். அது ஃபிளிக் ஆகிட்டு அவன் ஃபேஸில் வந்து அப்படி விழுகுது. காலையிலேயே அவன் மிஸ்ஸே ஹேருக்கு ஸ்கின் அவனோட ஃபேஸ் அப்படி க்ளோவா. அவன் ஆஃப் ஐஸ் பார்த்து தூக்கம் ஒரு மாதிரி அப்படி பேசின அப்படி டீப் வாய்ஸ். உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி உடம்ப வச்சு அப்படி பேசிட்டு இருக்கான். உங்களை பார்க்குறான். நீங்க அவனை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன மேம் குட் மார்னிங் சார். அமைதியா இருக்கீங்க. அவன் 2 கையும் பேக்கெட்டை ஒரு மாதிரி இப்படி உடைக்கிறான். உங்களே ஒத்து பார்க்குறான். ஆஹா பாக்குறத பார்த்தா தயாங்கா பொண்டாட்டி மேல சைட் அடிக்கிறா. ஐயோ இதை இவ்வளவு தூரம் பார்க்காம விட்டோமே. ஏண்டி புருஷனை ஏண்டி அப்படி பாக்குற? பாக்குறதுக்கு தாண்டி வச்சிருக்கேன். நல்லா பாரு. அவன் புருஷன் தான் அங்க நின்று பாக்குறதுக்கு. எங்க என்கிட்ட வந்து பார்த்தா போதும். பார்க்க மட்டும் வேணாண்டி. எனக்கு கட்டி பிடிச்ச நீ என்னலாம் பண்ணணும் தோணுதோ எல்லாம் பண்ணலாம். ஐயோ இப்படி போக்குறாளே கண்ட்ரோலர். லிப்ஸ் ஒரு மாதிரி பைட் பண்ணிட்டு உங்களையே தான் பாக்குறான். நீங்க எங்கே இல்ல. இப்ப பாரு புருஷனோட விளையாட்ட. என்னம்மா வயசு பையல இப்படி பாக்குறீங்க? அது இல்லடா வாங்க மேம் நான் பார்த்தேன். நான் வச்ச கண்ணு வாங்கம்மா. என் பாடியெல்லாம் பாக்குறீங்க. ஷை ஆகுதும்மா. அவன் ஷர்ட் எடுத்து ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஐயோ அப்படிலாம் இல்லடா. நீ எது நான் பார்க்கல. வாங்கம்மா நான் குட் மார்னிங் சொன்னேன். அவர் வந்து பதில வரல. என்ன பண்றீங்கன்னு பார்த்தா என் கண்ணுல இருந்து நோஸ் ஹிப்பு பாடியெல்லாம் திங்கிற மாதிரி பாக்குறீங்க. இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல நான் பார்த்தேன். பதறடி பதறு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அம்மா பாப்பீங்க? இல்ல நீ தப்பா புடிச்சிட்டடா. போங்க மேம். இந்த மாதிரி திரும்பிக்கிட்டு ஷர்ட் பண்ண போறான். தலையிலேயே அடிச்சுக்கிறீங்க. என்ன நடிச்சிருப்பா? என்ன கேவலமா நடிச்சிருப்பா? நீ மட்டும் கட்டி பிடிச்சவன் காலெல்லாம் போட்டுன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். அகைன் உங்களுக்கு கால் வருது. நீங்க கட்டுப்பா இருக்கு. திரும்பி உங்களை பாக்குறான். நீங்க போன் சைடு அவன் பக்கத்து தான் இருக்கு. வீட்டுல ஓகேம்மா. நீங்க ஒரு மாதிரி சாரியை பிடிச்சிட்டு உங்க போன் எடுக்கிறீங்க. அந்த பேக் கிட்ட இருக்கு. ஹலோ அப்பா. என்னடா எந்திரிச்சிட்டியா? அப்பா டிஸ்டர்ப் பண்ணிட்டா? இல்லப்பா. என்னடா அம்மா தான் உன்னை பத்தி நினைச்சிட்டே இருக்கா. வந்துருப்பா. இன்னும் ஒரு 10 minutes. என்னடா நீ வரதுக்கு 1/2 hour ஆகும். அப்பா என்ன கார் எடுத்துருவா? இல்லப்பா நான் ஸ்கூட்டில வந்துடுறேன். சரிடா. இன்னைக்கு காலேஜ் போறியடா? ஆமாப்பா. ஃபைன். சொல்லுங்கப்பா. ஜெஃபர் வேற நைட்டே உன்னை பத்தி கேட்டுட்டு இருந்தாருமா. நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் உனக்கு கால் பண்ண சொன்னாரு. ஜெஃபாப்பா? ஆமாடா. சரிங்கப்பா நான் பேசுறேன். இன்னும் காலை கட் பண்றீங்க. உங்களுக்கு பின்னாடி தான். யாருமா? ஐயோ ஏன்டா பின்னாடி வந்து? யார்? அப்பா. இல்லை மேம் ஏதோ ஜெஃப் அப்படின்னு. அதுவா? அது சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்லாம் அப்படி தள்ளி போடாதீங்கம்மா. இது வேற மாதிரி சர்ப்ரைஸ் ஆயிரும். ஆகும்டா ஆகும். சரி கிளம்புறேன். கிளம்புமா. சாரியா சரி பண்ணுங்க. பொறுக்கி என்ன மேம்? என்ன பொறுக்கின்றீங்க? அவங்கள மாதிரிலாம் இல்லை மேம். என்ன மாதிரி என்னடா மேம்? என்ன நீங்கள் சைட் அடித்த மாதிரி அவங்களெல்லாம் சைட் அடிக்க மாட்டேன் மேம்.
வி நான் ஒன்று பார்க்கலடா. என்னம்மா பொய்யா சொல்கிறீங்க? ஆமாம் வந்துட்டு அது சும்மா ஏதோ மேம் இருக்காங்க, அறிவு இல்லாமல் சர்ட்டு கழட்டிங்க, அதனால ஒரு கோமா. ஆனால் எனக்கு அப்படி தெரியலம்மா. பெருக்க திங்கிற மாதிரி அடிச்சிருவேன்டா பொறுக்கி பையில. சொல்கிறான் பாரு. ஆமாடா நீ என் புருஷன் உக்கரில் என்னடா தப்பு இருக்குன்னு கேட்குறாளா? கேட்க மாட்டேடி திமுறை. நான் அப்படி இல்லடி. நான் பார்ப்பேன், எல்லா இடமும் பார்ப்பேன். நான் என் பொண்டாட்டிடி. நான் பார்க்குற வருமா தடுக்கிற வருமா எல்லாமே எனக்கு இருக்கு. ஐயோ என்னம்மா? ஐயோ மேம் நான் எதுவும் பார்க்கல. நீங்களே உங்கள் ஸ்டொமக்கு பாருங்க. என் குழந்தைங்க அம்மா ஆன மாதிரி இருக்கு. இல்லை மேம் உங்கள் ஸ்டொமக்கு பாருங்க, ப்ரெக்னென்ட் ஆன மாதிரி இருக்கு. இப்படியே ஒன்றையும் பார்த்தா தப்பாக நினைப்பாங்க மேம். அதான் இல்லை படுத்தி எடுக்கிறடா. ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க, படுத்தி எடுக்கிறேண்ணா. அவன் பெட்டை பார்க்குறான். சீக்கிரம் பண்ண